வணக்கம் அனைவருக்கும். அலாய்ந்துக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் நாங்கள் வாங்கும் தொகுதி பர்ச்சேஸ் மோடில் பற்றி ஆராயப் போகிறோம். இது உங்கள் வணிகத்திற்கான பொருட்கள் மற்றும் சேவைகளை வாங்குவதற்கான அனைத்து செயல்பாடுகளையும் நிர்வகிக்க உதவும் சக்தி வாய்ந்த கருவியாகும். நீங்கள் மூலப்பொருட்கள், அலுவலக உபகரணங்கள் அல்லது எந்த வகையான சரக்குகளாக இருந்தாலும் இந்த தொகுதி அனைத்தையும் விரைவாகவும் திறமையாகவும் முழுமையான துல்லியத்துடன் கண்காணிக்க அனுமதிக்கிறது. இந்த தொகுதியின் கட்டமைப்பு அமைப்புகளுடன் நாம் தொடங்கப் போகிறோம். வாங்கும் தொகுதியை அமைக்க கட்டமைப்பு பகுதியில் செல்லவும், பின்னர் கம்பெனி கிளிக் செய்யவும். பர்ச்சேஸ் செட்டப் பகுதியில் வாங்கும் செயல்பாடுகளுடன் தொடர்புடைய அமைப்புகளை நீங்கள் காணலாம். ஒவ்வொரு விருப்பத்தையும் ஒன்றொன்றாகப் பார்ப்போம். முதல் விருப்பம் வெண்டர் லேபல் ஆகும். இது உங்கள் சப்ளையர்களை இந்த அமைப்பில் எவ்வாறு அடையாளம் காண்பது என்பதை வரையறுக்க அனுமதிக்கிறது. நீங்கள் சப்ளாயர், வெண்டர், ஜோப்பர், கோன்ட்ராக்டர் அல்லது மர்ச்சன்ட் போன்ற பல்வேறு பெயர்களில் ஒன்றை தேர்வு செய்யலாம். உங்கள் வணிக சொற்களுக்கேற்ற வகையில் மிகவும் பொருத்தமான பெயரை நீங்கள் தேர்வு செய்யலாம். உதாரணமாக, எனது நிலையில் நாங்கள் எங்கள் சப்ளையர்களை வெண்டர் என்று அழைப்பதால் அதைத் தேர்வு செய்கிறேன். அடுத்தது லாஜிஸ்டிக் பேக்கேஜ் ஆகும். இது குறிப்பாக ஈவேபில் உருவாக்கும் போது கப்பல் அனுப்புதல் தொடர்பான தகவல்களை பதிவு செய்ய வேண்டிய தேவையிருந்தால் பயனுள்ளதாக இருக்கும். இந்த விருப்பத்தை இயக்கினால் உங்கள் பில்லிங் திரையில் கூடுதல் பகுதி தோன்றும். இதில் நீங்கள் கப்பல் அனுப்பும் நிறுவன விவரங்கள் மற்றும் தொடர்புடைய லாஜிஸ்டிக்ஸ் தகவல்களை உள்ளிடலாம். அடுத்த விருப்பம் டாக்குமெண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆகும். இது உங்கள் வாங்கும் ஆவணங்களை வகைப்படுத்த உதவுகிறது. உதாரணமாக, நீங்கள் கையிருப்பு பொருட்கள் தொடர்பான வாங்கும் ஆவணங்களையும் செயல்பாட்டு செலவுகளுக்கான ஆவணங்களையும் வேறுபடுத்த விரும்பலாம். இந்த அம்சம் அவற்றை வகைப்படுத்தி ஒழுங்குபடுத்த அனுமதிக்கிறது. அடுத்து ஏஜென்ட் வாய்ஸ் பில்லிங் உள்ளது. உங்கள் வணிகத்தில் முகவர்கள் அல்லது இடைநிலைகள் இருப்பின் மற்றும் அவர்களை வாங்கும் பில்களுக்கு ஒதுக்க வேண்டிய தேவையிருந்தால் இந்த விருப்பத்தை இயக்கலாம். இதை இயக்கிய பிறகு வாங்கும் இன்வாய்ஸ் பதிவு செய்யும் போது முகவரி தேர்வு செய்ய முடியும். பிறகு வரி மற்றும் அமைப்புகள் உள்ளன. இது உங்கள் வாங்கும் பில்களில் வரிகள் எவ்வாறு பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை நிர்ணயிக்கிறது. நீங்கள் வரிகளை உள்ளடக்கியதாக, பிரித்ததாக அல்லது ஆவண அடிப்படையில் பயன்படுத்த தேர்வு செய்யலாம். ஆவண அடிப்படையிலான விருப்பத்தை ஒரு உதாரணம் மூலம் விளக்குகிறேன். நீங்கள் ஒரு வாங்கும் பில் உருவாக்கும் போது வரி அமைப்பு ஆவண அடிப்படையில் அமைக்கப்பட்டிருந்தால் பில் உருவாக்கும் நேரத்தில் வரி உள்ளடக்கியதா அல்லது பிரித்ததா என்று தேர்வு செய்யும் வசதி கிடைக்கும். மாற்றாக, நீங்கள் எப்போதும் ஒரு வடிவத்தை உதாரணத்திற்கு உள்ளடக்கியதாக விரும்பினால் அதை இங்கே முன்பே அமைக்கலாம். அப்போது ஒவ்வொரு முறையும் அமைப்பு அதை இயல்பாக பயன்படுத்தும். அடுத்த அமைப்பு பர்ச்சேஸ் ஸ்டாக் போஸ்டின் ஒன் ஆகும். இது உங்கள் சரக்கு பங்கு எப்போது புதுப்பிக்கப்பட வேண்டும் என்பதை வரையறுக்கிறது. வாங்கும் ஆர்டர் உருவாக்கும் போதே பங்கு அளவுகள் பதிவாக வேண்டுமா அல்லது வாங்கும் இன்வாய்ஸ் உருவாக்கும் போதுதானா? உங்கள் வணிகம் செயல்படும் முறையை பொறுத்து உங்கள் விருப்பத்தை இங்கே அமைக்கலாம். இங்கே உங்களுக்கு 3 தேர்வுகள் உள்ளன: இன்வாய்ஸ், ஜிஆர்என் அல்லது முதல் ஆவணம். நீங்கள் இன்வாய்ஸ் என்பதை தேர்ந்தெடுத்தால் வாங்கும் இன்வாய்ஸ் உருவாக்கும் போதே மட்டுமே பங்கு புதுப்பிக்கப்படும். நீங்கள் ஜிஆர்என், ரிசிப்ட் நோட்ஸ் உட்பட என்பதை தேர்ந்தெடுத்தால் பொருட்கள் பெறப்படும் போது பங்கு பதிவாகும். மற்றும் முதல் ஆவணம் என்றால் நீங்கள் முதலில் உருவாக்கும் ஆவணம் எது என்றாலும், அது ஜிஆர்என் ஆக இருந்தாலும் அல்லது இன்வாய்ஸ் ஆக இருந்தாலும் அந்த ஆவணத்தின் அடிப்படையில் பங்கு பதிவாகும். அடுத்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஸ்டாக் போஸ்டிங் ஒன் உள்ளது. வாங்கும் பதிவு போன்று இந்த அமைப்பும் திரும்பப் பெறும் போது பங்கு எப்போது குறைக்கப்பட வேண்டும் என்பதை வரையறுக்கிறது. பங்கு எப்போது புதுப்பிக்கப்பட வேண்டும் என்பதை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். வாங்கும் திரும்பப் பெறல் உருவாக்கும் நேரத்தில், சலான் கட்டத்தில் அல்லது மீண்டும் முதல் ஆவணத்தின் அடிப்படையில். இப்போது ரான் ஓ பற்றி பார்க்கலாம். இங்கேதான் பில் தொகை எவ்வாறு வட்டமாக்கப்பட வேண்டும் என்பதை நீங்கள் கட்டுப்படுத்தலாம். உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப வாங்கும் ஆவணங்களில் தொகை எவ்வாறு காட்டப்பட வேண்டும் என்பதைப் பொறுத்து அருகிலுள்ள யூனிட் 10, 100 என வட்டமாக்கலாம். அடுத்து போஸ்டிங் லேஜர் பேஸ்ட் ஓம் உள்ளது. இது மூலம் லெட்ஜர் பதிவுகள் எவ்வாறு உருவாக்கப்பட வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானிக்கலாம், பொருள் வாரியாகவோ அல்லது வரி வகைப்படுத்தலின் அடிப்படையிலோ. பின்னர் சிலை கிரேக் கேட்டகரி ஒன் டாக்குமெண்ட் உள்ளது. இது ஒரே பொருளுக்கு வெவ்வேறு விற்பனையாளர்கள் வெவ்வேறு விலைகளை வழங்கும் போது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அலாய்ந்தியில் நீங்கள் குறிப்பிட்ட சப்ளையர்களுடன் இணைக்கப்பட்ட விலை வகைகள் அல்லது விலைப்பட்டியலை உருவாக்கலாம். இந்த விருப்பத்தை இயக்கினால் வாங்கும் ஆவணத்தை உருவாக்கும் போது பொருந்தும் விலை வகையை தேர்வு செய்ய முடியும். இதனால் நீங்கள் முன்பே அமைத்துள்ள படிவிலைகள் தானாகவே தேர்ந்தெடுக்கப்படும். அடுத்த விருப்பம் இன்புட் பில்லிங் சார்ஜஸ் ஆகும். நீங்கள் பொருட்கள் பெற்றல் குறிப்பு ஜிஆர்என் உருவாக்கும் போது கூடுதல் கட்டணங்கள், உதாரணத்திற்கு போக்குவரத்து, பேக்கேஜிங் அல்லது கையாளுதல் கட்டணங்களை உள்ளிட விரும்பினால்
இந்த அமைப்பை இயக்கி அந்த கட்டணங்களை நேரடியாக உள்ளிட அனுமதிக்கலாம். அடுத்து நம்மிடம் ஒரு சக்தி வாய்ந்த அம்சம் உள்ளது. அது பர்ச்சேஸ் கஸ்டம் பேஜஸ். அலாயின்ட் புக்ஸ் ஏற்கனவே வாங்குதலை நிர்வகிக்க தேவையான அனைத்து நிலையான புலங்களையும் வழங்குகிறது. ஆனால் உங்கள் வணிகத்திற்கு தனிப்பயன் தகவல்களுக்கு கூடுதல் புலங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் அதிகபட்சம் 5 கூடுதல் புலங்களை இயக்கலாம். ஒவ்வொரு புலத்தையும் நீங்கள் ஒரு செட்பாக்ஸ் மூலம் இயக்கலாம். மேலும் அந்த புலம் விருப்பமானதாக இருக்க வேண்டும் என்றால் அலாபிரிங் அமைப்பையும் பயன்படுத்தலாம். மேலும் அந்த புலத்திற்கு நீங்கள் என்ன பெயர் வைக்க வேண்டும் என்பதையும் கைத்தன் மூலம் குறிப்பிடலாம். தாய் மூலம் அந்த புலத்தின் உள்ளீட்டு வகையை தேர்வு செய்யலாம். அது உரை புலம், எண், நாணயம் அல்லது தேதி ஆகியவற்றில் எது வேண்டுமானாலும் இருக்கலாம். நீங்கள் இந்த அமைப்புகளை சேமித்தவுடன் இந்த தனிப்பயன் புலங்கள் உங்கள் வாங்குதல் ஆவணங்களில் தோன்றும். இதனால் உங்கள் பணிப்பாய்வுக்கு தேவையான குறிப்பிட்ட தரவுகளை சேகரிக்க கூடுதல் நெகிழ்வுத்தன்மை கிடைக்கும். இப்போது நாம் மீண்டும் நிறுவனம் அமைப்பு திரைக்கு திரும்புவோம். அடுத்த பகுதி விற்பனையாளர் தனிப்பயன் புலங்களுக்கு. இது வாங்குதல் தனிப்பயன் புலங்களைப் போலவே, ஆனால் இந்த முறையில் உங்கள் விற்பனையாளர் மாஸ்டருக்காக மட்டுமே. எந்த வாங்குதலையும் செய்வதற்கு முன் நீங்கள் முதலில் விற்பனையாளர்கள் அல்லது சப்ளையர்களின் பட்டியலை உருவாக்கி பராமரிக்க வேண்டும். விற்பனையாளர் தனிப்பயன் புலங்களுடன் நீங்கள் விற்பனையாளர் நிலை தேவையான கூடுதல் தகவல்களை பதிவு செய்யலாம். உங்கள் குறிப்பிட்ட தேவைகளின் அடிப்படையில் எந்தவொரு கூடுதல் புலங்களையும் இயக்கலாம். இந்த பகுதி வாங்குதல் தனிப்பயன் புலங்களைப் போலவே செயல்படுகிறது. நீங்கள் இயக்க விரும்பும் புலங்களுக்கு செக் பாக்ஸ்களை எளிதாக தேர்வு செய்து பொருத்தமான பெயர் அல்லது லேபிளை வழங்கி அதன் வகையை உரையின் பதிவு, எண் மதிப்பு, தேதி அல்லது நாணயம் என்று வரையறுக்கலாம். அடுத்ததாக பொருள்நிலை பில்லிங் அமைப்பை நாம் பார்க்கப் போகிறோம். இந்த அமைப்பு மூலம் பொருள்நிலை விலைக்கட்டளையில் நேரடியாக கூடுதல் கட்டணங்கள் அல்லது தள்ளுபடிகளை போன்றும் போக்குவரத்து, பேக்கிங் அல்லது விளம்பர தள்ளுபடிகள் சேர்க்க முடியும். அலாயின்ட் புக்ஸ் இங்கு 3 தனிப்பயன் புலங்களை வழங்குகிறது. இந்த புலங்களை நீங்கள் இயக்கி அவற்றின் தலைப்புகளை அமைத்து ஒவ்வொரு கட்டணம் அல்லது தள்ளுபடியும் எவ்வாறு கணக்கிடப்பட வேண்டும் என்பதையும் வரையறுக்கலாம். உதாரணமாக, அந்த கட்டணம் பொருளின் அடிப்படை மதிப்பில் கணக்கிடப்பட வேண்டுமா அல்லது விலை அமைப்பில் உள்ள பாயின் பி போன்ற வேறு அடிப்படையில் கணக்கிடப்பட வேண்டுமா என்பதை தேர்வு செய்யலாம். நீங்கள் பதிவு லெட்ஜரையும் வரையறுக்கலாம். அதாவது அந்த கட்டணம் அல்லது தள்ளுபடிக்கான கணக்கியல் பதிவு உங்கள் புத்தகங்களில் எங்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதை குறிப்பிடலாம். அடுத்து ஐலோர் ரிடக்ஸ் அமைப்பு உள்ளது. இங்கு கூடுதல் கட்டணம் ஒரு மதிப்பை சேர்க்க வேண்டுமா, கட்டணமாக அல்லது ஒரு மதிப்பை குறைக்க வேண்டுமா, தள்ளுபடியாக என்பதை நீங்கள் குறிப்பிடலாம். நீங்கள் போர்டிங் விருப்பத்தை தேர்வு செய்தால் பில்லிங் உருவாக்கும் போது அந்த மதிப்பை சேர்க்க வேண்டுமா அல்லது கழிக்க வேண்டுமா என்பதை பிளஸ் அல்லது மைனஸ் சின்னத்தை பயன்படுத்தி எளிதாக தீர்மானிக்க முடியும். மற்றொரு மேம்பட்ட விருப்பம் பேஸ் 1 ஆகும். இது கூடுதல் புலம் கணக்கீடு பொருட்களின் அளவின் அடிப்படையிலா அல்லது தொகையின் அடிப்படையிலா என்பதை தீர்மானிக்கிறது. பின்னர் பேஸ் 1 அமைப்பு வருகிறது. இதில் சரக்கு கட்டணம் எவ்வாறு பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை நீங்கள் குறிப்பிடலாம். அது பொருள் வாரியாகவோ, வாடிக்கையாளர் வாரியாகவோ, பிராண்ட் வாரியாகவோ, வாடிக்கையாளர் பிராண்ட் வாரியாகவோ அல்லது வேறு எந்த வகைப்படுத்தலின் அடிப்படையிலோ இருக்கலாம். இப்போது ஆவணநிலை பில்லிங் அமைப்புக்குச் செல்லலாம். முந்தைய அமைப்புகள் பொருள் நிலைக்கு பொருந்தினாலும் இந்த பகுதி முழு ஆவணத்திற்கும் பொருந்தும் கட்டணங்கள் அல்லது தள்ளுபடிகளை நீங்கள் வரையறுக்க அனுமதிக்கிறது. உதாரணமாக, முழு இன்வாய்ஸிற்கான ஒரு நிலையான கட்டணம். இங்கேயும் நீங்கள் 3 புலங்கள் வரை இயக்கலாம், தலைப்புகளை அமைக்கலாம், கணக்கீட்டு தர்க்கத்தை வரையறுக்கலாம், மேலும் ஒவ்வொரு பதிவும் உங்கள் லெட்ஜர்களில் எங்கு பதிவு செய்ய வேண்டும் என்பதையும் தீர்மானிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து அமைப்புகளும் கட்டமைக்கப்பட்ட பிறகு மாற்றங்களை செயல்படுத்த சேமியை கிளிக் செய்யவும். இதனுடன் வாங்கும் தொகுதி அமைப்புகளின் கட்டமைப்பு அமைப்பு பகுதியை நாம் முடித்துவிட்டோம். இப்போது கட்டமைப்பு அமைப்புகள் முடிந்துள்ளதால் வாங்கும் தொகுதியில் உள்ள ஒவ்வொரு அம்சத்தையும் ஆராய ஆரம்பிப்போம். முதல் விருப்பம் விற்பனையாளர் வெண்டர் ஆகும். முன்பே அமைத்தபடி நாங்கள் சப்ளையர்களை அடையாளம் காண வெண்டர் என்பதை விருப்பமான லேபிளாக தேர்ந்தெடுத்தோம். எனவே இந்த திரையில் அந்த தேர்வை பிரதிபலிக்கும் வெண்டர் நேம் என்ற தலைப்பை நீங்கள் காண்பீர்கள். இது உங்கள் அனைத்து உள்ளமைக்கப்பட்ட விற்பனையாளர் மாஸ்டர்கள் பட்டியலிடப்படும் முக்கிய டாஷ்போர்டு ஆகும். புதிய விற்பனையாளரை உருவாக்க கிரியேட் நியூ வெண்டர் பொத்தானை கிளிக் செய்யவும். இது ஒரு விரிவான உள்ளீட்டு படிவத்தை திறக்கும். இதில் உங்கள் விற்பனையாளரின் அனைத்து தொடர்புடைய விவரங்களையும் நீங்கள் உள்ளிடலாம். விற்பனையாளர் உருவாக்கும் படிவம் பல பகுதிகளாக ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது. எளிதாக வழி செலுத்துவதற்காக நாம் அடிப்படை தகவல்களுடன் தொடங்குகிறோம். இங்கே நீங்கள் விற்பனையாளரின் பெயர், நிறுவன நிலை, உதாரணமாக தனிநபர் உரிமை, நிறுவனம், மற்றவை, விற்பனையாளர் வகை மற்றும் தொடர்பு எண்ணை உள்ளிட வேண்டும். அடுத்து சட்டரீதியான தகவல் பகுதி வருகிறது. இங்கேதான் விற்பனையாளர் ஜேசி பதிவு செய்யப்பட்டவரா இல்லையா, அவர்களின் ஜேசி எண் மற்றும் பொருந்தும் வரி வகை ஆகியவற்றை குறிப்பிட வேண்டும். ஒவ்வொரு பிரிவின் அருகிலுள்ள அம்பை கிளிக் செய்வதன் மூலம் அந்த புறங்களை சுருக்கவோ விரிவாக்கவோ செய்யலாம்.
இது நீங்கள் அந்த நேரத்தில் தேவையானவற்றில் மட்டும் கவனம் செலுத்த உதவும். அடுத்து நமக்கு தொடர்பு விவரங்கள் உள்ளன. இதில் விற்பனையாளரின் பில்லிங் முகவரி, ஷிப்பிங் முகவரி மற்றும் தொடர்பு விவரங்கள் அடங்கும். இந்த புலன்களை கவனமாக நிரப்புங்கள், ஏனெனில் இவை வாங்கும் ஆவணங்களை உருவாக்கும் போது பயன்படுத்தப்படும். அதற்குப் பிறகு சமூக ஊடக சுயவிவரப் பகுதி வருகிறது. இதில் விருப்பமாக விற்பனையாளரின் சமூக ஊடகங்கள் அல்லது இணையதழ் இணைப்புகளைச் சேர்க்கலாம். பின்னர் இயல்புநிலை அமைப்புகள் தாவல் வருகிறது. இங்கே நீங்கள் இயல்புநிலை கட்டண விதிகளை வரையறுக்கலாம், விலை வகையை ஒதுக்கலாம், அல்லது தேவையானால் இந்த விற்பனையாளருக்கு ஒரு இயல்புநிலை முகவரை இணைக்கலாம். அடுத்ததாக வங்கி விவரங்கள் பகுதி உள்ளது. இதில் நீங்கள் விற்பனையாளரின் கணக்கு தகவல்களை உள்ளிடலாம். இது எளிதாக பணம் செலுத்தவும் சரிபார்க்கவும் உதவும். அதற்குப் பிறகு நாம் முன்பே உள்ளமைவு அமைப்பில் இயக்கிய தனிப்பயன் புலன்கள் வருகின்றன. இந்த கூடுதல் புலன்கள் இங்கே தோன்றும், மேலும் உங்கள் குறிப்பிட்ட வணிக தேவைகளுக்கு ஏற்ப நிரப்பலாம். உதாரணமாக எந்தவொரு உள் வகைப்பாடு குறியீடுகள் அல்லது இணக்கம் குறிச்சொற்கள். நீங்கள் தொடர்பு நபர் விவரங்களையும் தனியாக பராமரிக்கலாம். உங்கள் விற்பனையாளர் நிறுவனத்தில் பல தொடர்பு நபர்கள் இருந்தால் இது பயனுள்ளதாக இருக்கும். இணைப்புகள் பகுதி ஒப்பந்தங்கள், சான்றிதழ்கள் அல்லது அடையாள ஆதாரங்கள் போன்ற தொடர்புடைய ஆவணங்களை விற்பனையாளருக்காக பதிவேற்ற அனுமதிக்கிறது. இப்போது விற்பனையாளர் உருவாக்கும் செயல்முறையில் ஒரு மிக சக்தி வாய்ந்த அம்சத்தை பார்க்கலாம், அது JC எண் சரிபார்ப்பு. அடிப்படை விவரங்கள் தாவலில் நீங்கள் விற்பனையாளரின் JC எண்ணை உள்ளிட்டு பை இன்போ பொத்தானை கிளிக் செய்தால் அலாயின் புக்ஸ் அதிகாரப்பூர்வ JC போர்ட்டலிலிருந்து அனைத்து தொடர்புடைய தகவல்களையும் தானாகவே பெற்றுத்தரும். இதில் விற்பனையாளரின் சட்டப்பூர்வ பெயர், லிஸ்டின் சரிபார்ப்பு நிலை, சாதாரண அல்லது கம்போசிஷன், பைன் எண், பதிவு தேதி, பதிவு செய்யப்பட்ட பில்லிங் முகவரி, மாநிலம், நகரம் மற்றும் நாடு விவரங்கள் அடங்கும். இந்த அனைத்து புலங்களும் தானாகவே நிரப்பப்படும். இதனால் ஒவ்வொரு விவரத்தையும் கைமுறையாக உள்ளிடும் உழைப்பும் துல்லியமும் உறுதி செய்யப்படும். விற்பனையாளர் இல் பதிவு செய்யப்படவில்லை என்றால் இந்த படியை தவிர்த்து தகவல்களை கைமுறையாக உள்ளிடலாம். இப்போது விற்பனையாளர் உருவாக்கும் படிவத்தின் அடுத்த பகுதியை தொடரலாம். இங்கே முதல் புலம்பெயர் ஆகும். இங்கேதான் நீங்கள் விற்பனையாளரின் பெயரை உள்ளிட வேண்டும். ஏதேனும் காரணத்திற்காக இந்த புலத்தின் பெயரை மாற்ற விரும்பினால் உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப அதை எளிதாக மாற்றலாம். அதன் அருகில் நீங்கள் ஒரு மொழி ஐகானை காணலாம். இந்த ஐகான் மூலம் நீங்கள் விற்பனையாளரின் பெயரை வேறு ஒரு மொழியில் சேர்க்கலாம். அலாயின் புக்ஸ் பல பிராந்திய மொழிகளை ஆதரிக்கிறது, எனவே உங்கள் வணிகத்திற்கு தேவையான எந்த மொழியிலும் பெயரை உள்ளிடலாம். நீங்கள் பெயரை உள்ளிட்ட பிறகு அதை சேமிக்க ஒகே பட்டனை கிளிக் செய்யவும். அடுத்தது பிரிண்ட் நேம் ஆகும். இது அச்சிடப்படும் இன்வாய்ஸ்களில் வேறு பெயர் தோன்ற வேண்டுமென்றால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உதாரணமாக உங்கள் உள்பதிவுகளில் விஸ்டா ட்ரைவேல்ஸ் தி என்று இருக்கலாம். லிமிடெட், ஆனால் இன்வாய்ஸில் நீங்கள் விஸ்டா என்ற பெயரையே மட்டும் காட்ட விரும்புகிறீர்கள். இத்தகைய சந்தர்ப்பங்களில் மாற்று பெயரை இந்த புலத்தில் உள்ளிடுங்கள். அடையாளம் புலம் விருப்பத்திற்குரியது. விற்பனையாளரை மேலும் அடையாளம் காண அல்லது வகைப்படுத்த உதவும் உள்குறிப்பு அல்லது ஐடி எதையும் நீங்கள் இங்கு உள்ளிடலாம். கோடு புலம் சிஸ்டம் மூலம் தானாக உருவாக்கப்படும். அலாயின் புக்ஸ் ஒவ்வொரு விற்பனையாளருக்கும் தனித்துவமான ஒரு குறியீட்டை தானாக வழங்குகிறது. இது சரியான பொருத்தத்தையும் நகல் தவிர்ப்பையும் உறுதி செய்யும். மேலும் மேப்பிங் கோடு என்ற ஒரு புலமும் காணலாம். இது உள் அல்லது மூன்றாம் தரப்பு சிஸ்டம் ஒருங்கிணைப்புகளுக்கு தேவையானால் பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த விருப்பம் லெட்ஜர் கீழ் உள்ளது. இங்கு இந்த விற்பனையாளரின் பரிவர்த்தனைகள் எந்த லெட்ஜரில் பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதை நீங்கள் வரையறுக்க வேண்டும். உதாரணமாக பொதுவாக சலுகைகளுக்காக பயன்படுத்தப்படும் சன்ட்ரி டிரெக்ட் கிரெடிட்டர்ஸ் என்பதை நீங்கள் தேர்வு செய்யலாம். இப்போது ஒரு முக்கியமான டாகிள் வருகிறது, விற்பனை அல்லது வாங்குவதற்கான பொதுவான விற்பனையாளர். சில சமயங்களில் அதே தரப்பினர் விற்பனையாளர் மற்றும் வாடிக்கையாளர் இருவராகவும் செயல்படலாம். நீங்கள் அதே நிறுவனத்திடம் வாங்கியும் விற்றும் இருக்கலாம். அப்படியென்றால் இந்த விருப்பத்தை நீங்கள் இயக்கலாம். இதை இயக்கியவுடன் இந்த தரத்தினர் விற்பனை மற்றும் வாங்கும் ஆவணங்களை இரண்டிலும் கிடைக்கும். அடுத்த விருப்பம் சப்வெண்டர் ஆகும். இந்த விற்பனையாளரை ஒரு பெரிய விற்பனையாளர் குழுவின் பகுதியாக இணைக்க வேண்டுமெனில் இந்த அம்சத்தை நீங்கள் இயக்கலாம். இது பல விற்பனையாளர்களை ஒரே பெற்றோர் விற்பனையாளரின் கீழ்க்குழுவாக அமைக்க உதவுகிறது. இது சிறந்த அறிக்கையிடல் அல்லது மேலாண்மைக்காக பயன்படும். அதன் பிறகு நிறுவனத்தின் நிலையை தேர்ந்தெடுக்கவும். விற்பனையாளர் தனிநபர், தனியார் உரிமையாளர், கூட்டத்தொழில் நிறுவனம், ELP அல்லது பதிவு செய்யப்பட்ட நிறுவனம் என தேர்வு செய்யவும். இது விற்பனையாளர்களை அவர்களின் சட்ட அடையாளத்தின் அடிப்படையில் வகைப்படுத்த உதவுகிறது. அதற்குப் பிறகு பிரதேசம் என்ற புலம் வருகிறது. பிரதேசங்கள் மூலம் நீங்கள் விற்பனையாளர்களை புவியியல் பகுதிகளின் அடிப்படையில் நிர்வகிக்கவும் வடிகட்டவும் முடியும். நீங்கள் ஏற்கனவே ஒரு பிரதேசத்தை உருவாக்கவில்லை என்றால் சிறிய சேர்க்கும் ஐகானை கிளிக் செய்து பிரதேசத்தின் பெயரை உள்ளீடு செய்து அதை சேமிக்கவும். கணினி தானாகவே ஒரு பிரதேச குறியீட்டை உருவாக்கும். இறுதியாக உங்களிடம் விற்பனையாளர் வகை புலம் உள்ளது.
இங்கேதான் நீங்கள் உங்கள் விற்பனையாளர்களை எவ்வாறு வகைப்படுத்த விரும்புகிறீர்கள் என்பதை வரையறுக்கலாம். உதாரணமாக உள்ளூர், சர்வதேச, மூலப்பொருள் வழங்குதல்கள், சேவை வழங்குதல்கள் போன்றவை. வகைகள் பின்னர் வரிசைப்படுத்தவும் குறிவைக்கும் அறிக்கைகள் உருவாக்கவும் உதவுகின்றன. உங்கள் விற்பனையாளர்களை குழுவாகவோ அல்லது வகைப்படுத்தவோ விரும்பினால், உதாரணத்திற்கு சிலரை மூலப்பொருட்கள் என்ற வகையில், மற்றவர்களை அலுவலக உபகரணங்கள் என்ற வகையில் குறிக்க விரும்பினால் விற்பனையாளர் வகைப்புலத்தை பயன்படுத்தலாம். இது உங்கள் தரவுத்தளத்தை ஒழுங்குபடுத்தவும் குறிப்பாக அறிக்கைகளுக்காக விற்பனையாளர் தகவலை மேலும் திறமையாக வடிகட்டவும் உதவுகிறது. அடுத்ததாக நமக்கு தொடர்பு நபர் புலம் உள்ளது. இங்கே இந்த விற்பனையாளருடன் தொடர்புடைய முதன்மை நபரின் பெயரை குறிப்பிடலாம். அதன் அருகில் உங்களுக்கு பிராஸ் பட்டம் இருக்கும். விற்பனையாளரின் புகைப்படம் அல்லது லோகோவை இணைக்க விரும்பினால் பிராஸ் என்பதை கிளிக் செய்து உங்கள் கணினியில் இருந்து பொருத்தமான படிமத்தை தேர்ந்தெடுத்து ஓபன் என்பதை கிளிக் செய்யவும். படிமம் இந்த விற்பனையாளர் மாஸ்டருடன் இணைக்கப்படும் மற்றும் நீங்கள் அவர்களின் சுயவிவரத்தை பார்க்கும்போது எப்போதும் தெரியும். இப்போது சட்டப்பூர்வ தெரிவுக்குச் செல்கிறோம். இங்கேதான் நீங்கள் விற்பனையாளரின் அனைத்து ஒழுங்குமுறை தொடர்பான விவரங்களையும் நிர்வகிக்கிறீர்கள். நீங்கள் முன்பு பேஜ் இன்ஃபோ பட்டனை பயன்படுத்தியிருந்தால் இந்த ஜேசி தொடர்பான பெரும்பாலான புறங்கள் அலாயின்புக்ஸ் மூலம் ஜேசி எண்ணை அடிப்படையாகக் கொண்டு தானாகவே நிரப்பப்பட்டிருக்கும். ஜேசி எண், பதிவு தேதி மற்றும் பிற தொடர்புடைய புலங்கள் நேரடியாக ஜேசி போர்டலிலிருந்து பெறப்படுகின்றன. இந்த பிரிவில் நீங்கள் விற்பனையாளரின் சீன் எண், நிறுவன அடையாள எண் மற்றும் பயன் எண்ணையும் உள்ளிடலாம். எந்த நேரத்திலும் எதிர்காலத்தில் விற்பனையாளரின் ஜேசி பதிவு இடைநிறுத்தப்பட்டால் உங்கள் பதிவுகளை சரியாக வைத்திருக்க சஸ்பெண்டட் ஜேசி எனும் செக் பாக்ஸை எளிதாக குறிக்கலாம். அடுத்து வருவது வரி வகை. இது இந்த விற்பனையாளருக்கான வரிகள் எவ்வாறு கணக்கிடப்படும் என்பதை தீர்மானிக்கிறது. நீங்கள் உள்ளடக்கிய மற்றும் வெளியேற்றப்பட்ட வரி விருப்பங்களுக்கிடையே தேர்வு செய்யலாம். இந்த விருப்பத்தை உலகளாவிய முறையில் அமைப்பில் நிர்ணயிக்கலாம், ஆனால் இங்கே ஒவ்வொரு விற்பனையாளருக்கும் தனிப்பட்ட முறையில் மாற்றிக்கொள்ளலாம். அதற்குப் பிறகு தூரம் என்ற புலம் வருகிறது. இந்த விற்பனையாளர் உங்கள் வணிக வளாகத்திலிருந்து எவ்வளவு தூரத்தில் உள்ளார் என்பதை நீங்கள் உள்ளிடலாம். இது லாஜிஸ்டிக்ஸ் கணக்கிடுவதற்கோ அல்லது சில கப்பல் அனுப்பும் நிபந்தனைகளுக்கான தகுதியை தீர்மானிப்பதற்கோ பயனுள்ளதாக இருக்கலாம். இப்போது டிடிஎஸ் விருப்பங்களைப் பற்றி பேசலாம். முதலாவது டிடிஎஸ் மற்றும் ஜேசி பொருந்தும் என்பதாகும். இந்த விற்பனையாளர் டிடிஎஸ் மற்றும் ஜேசி விதிகளுக்குள் வருகிறாரா, அதாவது ஜேசி சட்டத்தின் கீழ் மூலத்தில் வரிபிடித்தல் பொருந்துமா என்பதை நீங்கள் இந்த விருப்பத்தை இயக்கி குறிப்பிடலாம். டிடிஎஸ் மற்றும் ஜேசி என்பது பதிவு செய்யப்பட்ட நபர் ஒரு சப்ளையருக்கு பணம் செலுத்தும் போது பொருந்தும். அந்த பணப்பரிமாற்றத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வரியாக பிடித்தல் செய்ய வேண்டும். இது அரசாங்கம் வரிகளை நேரத்துக்குள் கண்காணித்து வசூலிக்க உதவுகிறது. உங்கள் விற்பனையாளர் வழக்கமான டிடிஎஸ் பிடித்தலுக்கு உட்பட்டவராக இருந்தால் ஜேசி மட்டும் அல்லாமல் பொதுவான டிடிஎஸ் பொருந்தும் என்ற செக்டாக்ஸையும் நீங்கள் இயக்கலாம். இது இந்த விற்பனையாளருக்கான வாங்கும் ஆவணங்களை உருவாக்கும் போது சரியான டிடிஎஸ் விகிதங்கள் பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்கிறது. அடுத்து நாம் தொடர்பு பிரிவுக்குச் செல்கிறோம். இங்கேதான் நீங்கள் விற்பனையாளரின் முழுமையான முகவரி விவரங்களை உள்ளிட வேண்டும். இங்கே நீங்கள் பில்லிங் முகவரியும் ஷிப்பிங் முகவரியும் இரண்டையும் பராமரிக்கலாம். வணிகத்தில் பெரும்பாலும் விலைப்பட்டியல் ஒரு இடத்திற்கு அனுப்பப்படுகிறது, ஆனால் பொருட்கள் வேறு இடத்திற்கு அனுப்பப்படுகின்றன. அலாயின்புக்ஸ் இரு முகவரிகளையும் தனித்தனியாக நிர்வகிக்க அனுமதிக்காது. முதலில் நாடு, மாநிலம், நகரம், பின் குறியீடு, தொலைபேசி எண், மின்னஞ்சல் ஐடி மற்றும் தேவையானால் அகலம் மற்றும் நீளத்தை உள்ளிடுங்கள். நீளம் என்பது பூமியின் மேற்பரப்பில் ஒரு இடத்தின் கிழக்கு மேற்கு நிலையை குறிப்பிடும் புவியியல் இணைவு ஆகும். இப்போது நீங்கள் பின் குறியீட்டை உள்ளிடும்போது அலாயின்புக்ஸ் தானாகவே அதற்கான அகலம் மற்றும் நீள மதிப்புகளை பெற்றுத் தரும். இது விற்பனையாளரின் இருப்பிடத்தை கூகுள் பார்வையிட உங்களை அனுமதிக்கிறது. இந்த புவியிடத் தரவை இடம் சார்ந்த அறிக்கைகளிலும் பயன்படுத்தலாம். கப்பல் அனுப்பும் தகவல்களில் அனுப்பும் முகவரி பில்லிங் முகவரியுடன் ஒரே மாதிரியாக இருந்தால் பில்லிங்கிலிருந்து நகலிடு பட்டனை கிளிக் செய்யவும். பில்லிங் பிரிவிலுள்ள அனைத்து முகவரி விவரங்களும் தானாகவே அனுப்பும் பிரிவில் நிரப்பப்படும். நீங்கள் வழித்தட அடிப்படையிலான டெலிவரி அல்லது விற்பனையாளர் பிரிப்பை பின்பற்றினால் ஒரு வழித்தடம் அல்லது பகுதி பெயரையும் குறிப்பிடலாம். இது கண்காணிப்பு மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் திட்டமிடலில் உதவுகிறது. இப்போது சமூக சுயவிவரங்கள் பிரிவுக்கு நகரலாம். இங்கேதான் நீங்கள் விற்பனையாளரின் ஆன்லைன் இருப்பு தகவல்களை, உதாரணமாக அவர்களின் வலைத்தளம், பேஸ்புக் பக்கம், ஸ்டைப் ஐடி, ட்விட்டர் ஹேண்டில் அல்லது லிங்க்டின் சுயவிவரம் போன்றவற்றை சேமிக்கலாம். அதற்குப் பிறகு நாம் இயல்புநிலை பிரிவுக்கு வருகிறோம். இது மிகவும் முக்கியமான பகுதி, ஏனெனில் இங்குதான் நீங்கள் விற்பனையாளரின் நிலையான பரிவர்த்தனை விருப்பங்களை வரையறுக்கிறீர்கள். நீங்கள் கட்டண விதிகள், விலை வகை, முகவர் அல்லது தலாலா, போக்குவரத்து நிறுவனம், கடன் வரம்பு மற்றும் அதிகபட்ச கடன் நாட்கள் ஆகியவற்றை அமைக்கலாம். கட்டண விதிகள் என்பது விற்பனையாளர் எப்போது மற்றும் எப்படி பணம் பெற விரும்புகிறார் என்பதை வரையறுக்கிறது.
உதாரணமாக, விற்பனையாளர் தினசரி, வாரம், மாதம் அல்லது 30 நாட்கள் கட்டண சுழற்சி விரும்பலாம். இந்த விதிகள் விற்பனையாளரின் வணிகக் கொள்கைகள் அல்லது கடன் ஒப்பந்தங்களைப் பொறுத்து மாறுபடலாம். அலைன்பிட்ஸ் வழக்கமான விருப்பங்களுடன் ஒரு டிராப்டவன் வழங்குகிறது, ஆனால் நீங்கள் தனிப்பயன் விதி உருவாக்க வேண்டுமெனில் எளிதாக ஆட் பட்டனை கிளிக் செய்யுங்கள். உங்கள் வணிகத் தேவைகளுக்கு ஏற்ப நீங்கள் உங்கள் சொந்த கட்டண விதியை வரையறுக்கலாம். விலை வகை விருப்பம் நீங்கள் ஏற்கனவே அமைத்துள்ள கட்டமைப்புடன் இணைக்கப்படுகிறது. இந்த வசதி நீங்கள் இந்த விற்பனையாளருக்காக வாங்கும் பில் உருவாக்கும் போது முந்தைய வரையறுக்கப்பட்ட விலை பட்டியலில் இருந்து பொருள் விலைகளை தானாக தேர்வு செய்யும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. டிராப்டவனில் இருந்து தொடர்புடைய விலை வகையை எளிதாக தேர்ந்தெடுக்கலாம். இந்த விற்பனையாளர் ஒரு முகவர் அல்லது தலையங்கியாளர் மூலம் நிர்வகிக்கப்படுகிறார் எனில் அவர்களை இங்கே ஒதுக்கலாம். மீண்டும் அந்த முகவர் ஏற்கனவே அமைப்பில் இல்லையெனில் ஆட் பட்டனை பயன்படுத்தி புதிய முகவரை உருவாக்கலாம். இறுதியாக, இந்த விற்பனையாளருக்காக ஒரு போக்குவரத்து நிறுவனத்தையும் நீங்கள் ஒதுக்கலாம். இந்த விற்பனையாளருக்காக ஒரு குறிப்பிட்ட லாஜிஸ்டிக்ஸ் கூட்டாளி சரக்குகளை கையாள்கிறார் என்றால் அந்த விவரத்தை இங்கே சேமித்து வைக்கலாம். இது பின்னர் ஆவணப்படுத்தலை எளிமைப்படுத்தும். அடுத்து நாம் கடன் வரம்பு பகுதியை நோக்கிச் செல்கிறோம். ஒரே தரப்பினருடன் நீங்கள் விற்பனை மற்றும் வாங்கும் செயல்களில் ஈடுபடும் போது கடன் வரம்பு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதாவது, இந்த விற்பனையாளர் ஒரு வாடிக்கையாளராகவும் செயல்படலாம். இத்தகைய சந்தர்ப்பங்களில் நீங்கள் இங்கே ஒரு வரையறுக்கப்பட்ட கடன் வரம்பை பராமரிக்கலாம். இந்த வரம்பு இந்த தரப்பினருக்கு நீங்கள் கடனாக வழங்க தயாராக உள்ள பொருட்களின் அதிகபட்ச மதிப்பை கட்டுப்படுத்துகிறது. அதற்கு கீழே அதிகபட்ச கடன் நாட்களையும் நீங்கள் வரையறுக்கலாம். அதாவது, அந்த தரப்பினர் பணம் செலுத்த அனுமதிக்கப்பட்ட நாட்களின் எண்ணிக்கை. தரப்பினர் வரையறுக்கப்பட்ட கடன் நாட்களுக்குள் பணத்தை செலுத்தவில்லை மற்றும் நிலுவைத் தொகை செலுத்தப்படாமல் இருந்தால் அந்த நிலுவைத் தொகைக்கு விதிக்கப்படும் வட்டி வீதத்தையும் நீங்கள் அமைக்கலாம். அதற்கு கீழே மிகவும் மேம்பட்ட ஒரு அம்சம் உள்ளது, அலைன் வித் சிவிசிஸ் அணுகலை அனுமதிக்கவும். நாம் வாடிக்கையாளர்களுக்கு அவர்களின் கணக்கு விவரங்களை பார்க்க அனுமதி அளிப்பதைப் போலவே நீங்கள் விற்பனையாளர்களுக்கும் அணுகலை வழங்கலாம், குறிப்பாக அவர்கள் உங்கள் வாடிக்கையாளர்களாகவும் செயல்படுகிறார்கள் என்றால். சிவிசிஸ் என்பது கஸ்டமர் வெண்டர் செல்ஃப் சர்வீஸ் என்பதற்கான சுருக்கமாகும். இது அந்த தரத்தினருக்கு தங்களது மின்னஞ்சல் ஐடியை பயன்படுத்தி உள்நுழைந்து விற்பனை விலைப்பட்டியல், நிலுவை அறிக்கைகள் போன்ற முக்கிய விவரங்களை பார்க்கவும் புதிய ஆர்டர்களையும் நேரடியாக போர்ட்டலிலிருந்து இடவும் அனுமதிக்கிறது. இந்த அணுகலை செயல்படுத்த செக்பாக்ஸை தேர்வு செய்து விற்பனையாளரின் மின்னஞ்சல் ஐடி மேலே சரியாக உள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும். இதை இயக்கிய பிறகு விற்பனையாளர் அலைன் புக்ஸ் இணையதளத்திற்கு சென்று உங்கள் நிறுவனக் குறியீடும் அவர்களது மின்னஞ்சல் சான்றுகளும் பயன்படுத்தி சிபிசிஸ் பேனலில் உள்நுழையலாம். இது வெளிப்படைத்தன்மையை பராமரிக்கவும் தொடர்பு குறைபாடுகளை குறைக்கவும் ஒரு சக்தி வாய்ந்த வழியாகும். அடுத்து பயன்குறியீட்டில் பகுதி வருகிறது. இங்கு நீங்கள் IPC குறியீடு அல்லது RTGS குறியீட்டை உள்ளிடலாம். மென்பொருள் தானாகவே அதற்கான வங்கிப் பெயரும் கிளையும் பெற்றுவிடும். பின்னர் கணக்கு எண்ணை நீங்கள் கைமுறையாக உள்ளிடலாம். அதற்குப் பிறகு கஸ்டம் பீல்ஸ் பகுதி உள்ளது. இவை நீங்கள் அமைப்பிலிருந்து இயக்கியிருக்கக்கூடிய அதே கூடுதல் புலங்கள் ஆகும். தேவைப்பட்டால் இந்த கஸ்டம் கூடுதல் விற்பனையாளர் தொடர்பான தகவல்களை நீங்கள் உள்ளிடலாம். அதற்கு கீழே கான்டாக்ட் பர்சன் பகுதி உள்ளது. விற்பனையாளர் நிறுவனத்தில் பல தொடர்பு நபர்கள் இருந்தால், உதாரணத்திற்கு கணக்குகள், விற்பனை அல்லது அனுப்புதல் ஆகியவற்றுக்காக வெவ்வேறு நபர்கள் இருந்தால், அவர்களின் பெயர்கள், பதவிகள், தொலைபேசி எண்கள் மற்றும் மின்னஞ்சல் ஐடிகளை இங்கு நீங்கள் உள்ளிடலாம். இது எதிர்காலத்தில் பார்க்க ஒரு முழுமையான அடைவை பராமரிக்க உதவுகிறது. இறுதியாக அட்டைன்மெண்ட் பகுதி உள்ளது. விற்பனையாளர் ஆதார் கார்டு, பான் கார்டு, வங்கி அறிக்கை அல்லது பதிவு சான்றிதழ் போன்ற எந்தவொரு அதிகாரப்பூர்வ ஆவணத்தையும் இணைக்க விரும்பினால் அதை இங்கிருந்து செய்யலாம். சிலெக்ட் ஃபைல் பட்டனை கிளிக் செய்து உங்கள் உள்ளூர் கோப்பகத்தை உலாவி நீங்கள் பதிவேற்ற விரும்பும் கோப்பை தேர்வு செய்யவும். ஒருமுறை இணைத்துவிட்டால் அது விற்பனையாளர் சேவரத்தில் சேமிக்கப்படும். அனைத்து தகவல்களும் உள்ளிடப்பட்ட பிறகு சேவ் பட்டனை கிளிக் செய்து விற்பனையாளர் விவரங்களை சேமிக்கவும். சேமிப்பதற்கு முன் உள்ளிட்ட அனைத்து தரவையும் அழித்து புதிதாக தொடங்க விரும்பினால் கிளியர் பட்டனை கிளிக் செய்யவும். இது படிவத்தை மீண்டும் அமைத்து நீங்கள் புதிய தகவல்களை ஆரம்பத்திலிருந்து உள்ளிட முடியும். விற்பனையாளர் விவரங்களை உள்ளிட்டு முடித்த பிறகு மேலே உள்ள மெனுவில் சில கூடுதல் விருப்பங்கள் உங்களுக்கு கிடைக்கும். விற்பனையாளர் சுயவிவரத்தை அச்சிட விரும்பினால் பிரிண்ட் பட்டனை கிளிக் செய்யவும். இது நீங்கள் உள்ளிட்ட அனைத்து தகவல்களையும் குறிப்பாக அல்லது ஆவணமாக்கும் நோக்கில் அச்சு நகலாக உருவாக்க அனுமதிக்கிறது. விற்பனையாளர் விவரங்களை நீக்க விரும்பினால் டிலீட் பட்டனை கிளிக் செய்யலாம். ஆனால் விற்பனையாளர் தொடர்பான எந்தவொரு பரிவர்த்தனையும் இல்லாத பட்சத்தில் மட்டுமே இந்த மென்பொருள் அவரை நீக்க அனுமதிக்கும் என்பதை கவனிக்கவும். ஏதேனும் வாங்குதல், கட்டணம் அல்லது தொடர்புடைய பதிவுகள் இருந்தால் அமைப்பு நீக்கத்தை தடுக்கும். விற்பனையாளர் உருவாக்கும் சாளரத்திலிருந்து வெளியேறி பட்டியல் பார்வைக்கு திரும்ப
எக்ஸிட் பட்டனை கிளிக் செய்யவும். இப்போது இம்போர்ட் விருப்பத்திற்கு போகும்போது இது நேரத்தை மிச்சப்படுத்தும் ஒரு அம்சமாகும். விற்பனையாளர்களை ஒவ்வொன்றாக உருவாக்குவதற்கு பதிலாக அலைன் புக்ஸ் மூலம் நீங்கள் எக்ஸெல் கோப்பை பயன்படுத்தி விற்பனையாளர் மாஸ்டர்களை தொகுதியாக இறக்குமதி செய்யலாம். உங்களிடம் ஏற்கனவே விற்பனையாளர் தரவு இல்லையெனில் டவுன்லோட் பொறுமை பட்டனை கிளிக் செய்யவும். இது உங்களுக்கு தேவையான அனைத்து புலங்களும் உள்ள தயாரான ஒரு எக்ஸெல் வார்ப்புருவை வழங்கும். அதில் நீங்கள் விவரங்களை நிரப்பலாம். உங்கள் எக்ஸெல் ஷீட் தயார் ஆனதும் இம்போர்ட் பட்டனை கிளிக் செய்து உங்கள் கோப்பை தேர்வு செய்து ஓகே என்பதை அழுத்தவும். அனைத்து விற்பனையாளர் விவரங்களும் உடனடியாக அமைப்பில் பதிவேற்றப்படும். உங்களிடம் ஏற்கனவே தனிப்பயன் வடிவத்தில் ஒரு எக்ஸெல் கோப்பு இருந்தால் அலைன் புக்ஸ் உங்களுக்கு எக்ஸெல் நெடுவரிசைகளை அமைப்பின் புலங்களுடன் இறக்குமதிக்கு முன் பொருத்தும் வசதியையும் வழங்குகிறது. இது உங்கள் தற்போதைய தரவு சிறப்பாக ஒருங்கிணைக்கப்படுவதை உறுதி செய்கிறது. அனைத்து தேவையான பதிவுகளும் முடிந்ததும் சேவ் பட்டனை கிளிக் செய்து விற்பனையாளர் தகவலை சேமிக்கவும். இப்போது நீங்கள் பின்னர் எந்தவொரு விற்பனையாளரின் விவரங்களையும் திருத்த அல்லது புதுப்பிக்க விரும்பினால் பட்டியலில் இருந்து அந்த விற்பனையாளரை தேர்வு செய்து எடிட் பட்டனை கிளிக் செய்யவும். இது விற்பனையாளர் படிவத்தை மீண்டும் திறக்கும். அங்கு நீங்கள் மாற்றங்களை செய்து பின்னர் சேவ்வை கிளிக் செய்து பதிவை புதுப்பிக்கலாம். நீங்கள் ஒரு விற்பனையாளர் பதிவை நிரந்தரமாக அகற்ற விரும்பினால் அந்த விற்பனையாளருக்காக எந்த பரிவர்த்தனையும் செய்யப்படவில்லை என்பதை உறுதி செய்யவும். விற்பனையாளர் பயன்படுத்தப்படவில்லை என்றால் அவைகளை அமைப்பிலிருந்து நீக்கலாம். திரை வலது பக்கத்தில் நீங்கள் நெடுவரிசைகளை சோல் அல்லது சேடு செய்தால் ஒவ்வொரு விற்பனையாளருக்கும் சில பயனுள்ள பிட்சுகள் கிடைக்கும். இதில் கடந்த 6 மாதங்களுக்கான வாங்கும் மற்றும் கட்டண தரவு, அந்த விற்பனையாளரிடமிருந்து வாங்கிய பொருட்கள், வாங்கும் வரலாறு, நிலுவைத் தொகைகள், வயது அறிக்கைகள் ஆகியவை அடங்கும். இந்த அனைத்து தகவல்களையும் நீங்கள் விற்பனையாளர் திரையை விட்டு வெளியேறாமல் உடனடியாக அணுகலாம். நீங்கள் தற்போது அந்த விற்பனையாளருடன் தொடர்பில் இருக்கிறீர்களா என்பதை பொறுத்து விற்பனையாளரை செயலில் அல்லது செயலற்றதாக அமைக்கும் விருப்பமும் உங்களிடம் உள்ளது. விற்பனையாளர் பட்டியல் பார்வையில் விற்பனையாளர் குறியீடு, தொலைபேசி எண், மின்னஞ்சல் ஐடி, அகலம் மற்றும் நீளம் போன்ற முக்கிய விவரங்களை காணலாம். இந்த அகலம் மற்றும் நீளம் குறியீடுகள் உள்ளிடப்பட்டிருந்தால் விற்பனையாளரை கூகுள் கண்டறிய பயன்படுத்தப்படும். படம் ஐகானை கிளிக் செய்தால் உடனடியாக உட்பொதிக்கப்பட்ட வரைபட காட்சியில் அவரின் நிலைமையை பார்க்கலாம். ஜிஎஸ்டி எண்ணை திருத்த ஜிஎஸ்டி புறத்திற்கு பக்கத்தில் உள்ள தனிப்பட்ட திருத்தும் ஐகானை கிளிக் செய்யவும். முழு விற்பனையாளர் பட்டியலை அச்சிட விரும்பினால் பட்டியல் பார்வையின் மேல் பகுதியில் உள்ள பிரிண்ட் பொத்தானை கிளிக் செய்யவும். இறுதியாக பெருமளவு நீக்குவதற்காக அலைன் புக்ஸ் உங்களுக்கு பல விற்பனையாளர்களை களை பயன்படுத்தி தேர்வு செய்து பல்க் எடிட் பொத்தானை கிளிக் செய்து ஒரே நேரத்தில் அனைத்தையும் நீக்க அனுமதிக்கிறது. மீண்டும் நினைவில் வையுங்கள், செயலில் உள்ள பரிவர்த்தனைகள் கொண்ட விற்பனையாளர்களை நீக்க முடியாது. திரையின் கீழ்ப்பகுதியில் உங்கள் விற்பனையாளர் முதன்மை பட்டியலை நிர்வகிக்கவும் தனிப்பயனாக்கவும் சில பயனுள்ள கட்டுப்பாடுகளை காணலாம். இங்கே செட்டிங்ஸ் விருப்பம் கிடைக்கிறது. அதற்கு கீழே 2 பொத்தான்கள் கிளியர் பில்டர் மற்றும் ஷோ பில்டர் என்பதை நீங்கள் கவனிக்கலாம். ஷோ பில்டர் என்பதை கிளிக் செய்தால் ஒவ்வொரு நெடுவரிசையின் மேல் வடிகட்டி பெட்டிகள் காட்டப்படும். இது உங்களுக்கு விரைவாக குறைக்கவும் குறிப்பிட்ட விற்பனையாளர் பதிவுகளை தேடவும் உதவுகிறது. உதாரணமாக, நீங்கள் சில விற்பனையாளர் பதிவுகளை மட்டும் பார்க்க விரும்பினால் ஒவ்வொரு நெடுவரிசையிலும் உள்ள வடிகட்டிகளை பயன்படுத்தினால் போதும். எந்த நேரத்திலும் இந்த வடிகட்டிகளை மறைக்க விரும்பினால் ஹால் பில்டர் பொத்தானை கிளிக் செய்தால் போதும். வேந்தர் மாஸ்டரில் உள்ள ஒவ்வொரு நெடுவரிசைக்கும் தனித்தனி வடிகட்டி செயல்பாடு உள்ளது. உதாரணமாக, நீங்கள் 2 குறிப்பிட்ட விற்பனையாளர்களை மட்டும் பார்க்க விரும்பினால் பெயர் நெடுவரிசையில் உள்ள நீ பயன்படுத்தி வடிகட்டலாம். அப்போது அந்த 2 பேர் மட்டுமே உங்கள் திரையில் தோன்றுவார்கள். செயலில் உள்ள அனைத்து வடிகட்டிகளையும் நீக்கி பார்வையை மீட்டமைக்க கிளியர் பில்டர் பொத்தானை கிளிக் செய்யவும். இது முழு விற்பனையாளர் பட்டியலையும் மீண்டும் காட்டும். ஒவ்வொரு நெடுவரிசை பெயருக்கும் அருகில் ஒரு அம்பு சின்னமும் இருப்பதை நீங்கள் கவனிப்பீர்கள். இது வரிசைப்படுத்துவதற்கும் குறியீடு செய்வதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. உதாரணமாக, பெயர் நெடுவரிசையில் உள்ள அம்பு சின்னத்தை கிளிக் செய்தால் பட்டியல் அகராதி வரிசையில் ஒழுங்குபடுத்தப்படும். இப்போது நீங்கள் ஒரு விற்பனையாளரின் விவரங்களை மாற்றினீர்கள் அல்லது ஒரு பதிவை நீக்கினீர்கள் என்றால் அந்த மாற்றம் பட்டியலில் உடனடியாக தெரியாமல் இருக்கலாம். அந்த மாதிரி பிரச்சினைகளில் சுலபமாக ரிப்ளேஸ் பொத்தானை கிளிக் செய்யவும். இது தரவுகளை மீண்டும் ஏற்றும் மற்றும் சமீபத்திய மாற்றங்களை காட்டும். பர்ச்சேஸ் இல் அடுத்த விருப்பம் பர்ச்சேஸ் பிரைஸ் லிஸ்ட் ஆகும். அலைன் புக்ஸில் உள்ள இந்த அம்சம் உங்கள் வாங்கும் விலைகள் மற்றும் தள்ளுபடி அமைப்புகளை மிகுந்த நெகிழ்வுடன் நிர்வகிக்க உதவுகிறது. இங்கே உங்கள் வணிக தேவைகளுக்கு ஏற்ப விலைகளை வகைப்படுத்தவும் கட்டுப்படுத்தவும் நாங்கள் 4 தனித்துவமான விருப்பங்களை வழங்கியுள்ளோம். முதலாவது விருப்பம் பிரைஸ் லிஸ்ட் ஆகும். இதில் நீங்கள் வெவ்வேறு விலை வகைகளுக்காக பொருள் வாரியாக வாங்கும் விகிதங்களை உருவாக்கி பராமரிக்கலாம்.
இரண்டாவது விருப்பம் பார்ட்டி பிரைஸ் டிஸ்கவுண்ட். இதில் நீங்கள் குறிப்பிட்ட விற்பனையாளர்கள் அல்லது கடைகளுக்காக தனிப்பட்ட தள்ளுபடிகளை வரையறுக்கலாம். மூன்றாவது விருப்பம் பிராண்ட் வைஸ் பர்ச்சேஸ் சார்ஜஸ். இது குறிப்பிட்ட பிராண்டுகளுக்குச் சேர்ந்த பொருட்களுக்கு தனிப்பட்ட வாங்கும் கட்டணங்களை அமைக்க அனுமதிக்கிறது. இறுதியாக பார்ட்டி பிராண்ட் வைஸ் பர்ச்சேஸ் சார்ஜஸ் என்ற விருப்பம் உள்ளது. இது இரண்டையும் இணைத்ததாகும். அதாவது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பிராண்டுக்கான கட்டணங்களை ஆனால் குறிப்பிட்ட கடையுடன் மட்டும் ஒதுக்கலாம். இதனால் உங்கள் விலை நிர்ணயம் மிகவும் குறிவைக்கும் மற்றும் செயல்திறனாக இருக்கும். முதலாவது விருப்பமான புதிய பிரைஸ் லிஸ்ட் ஒன்றை உருவாக்குவதை ஆரம்பிப்போம். தொடங்க கிரியேட் நியூ லிஸ்ட் விருப்பத்தை கிளிக் செய்யவும். உங்கள் பிரைஸ்க்கு ஒரு பெயரை உள்ளிடுமாறு கேட்கப்படும். இது உங்கள் நிறுவன அமைப்பு அல்லது விற்பனையாளர் வகைக்கு பொருத்தமானதாக இருக்க வேண்டும். அதற்குப் பிறகு இலிருந்து பிரைஸை தேர்ந்தெடுத்து ஏடெக்டிவ் ப்ரோம்-ஐ குறிப்பிடவும். இந்த தேதி முதல் உங்கள் பரிவர்த்தனைகளில் இந்த பிரைஸ் லிஸ்ட் பயன்படுத்தப்படும். அடுத்ததாக உங்கள் திரையில் பொருட்களின் பட்டியல் தோன்றும். இங்கு நீங்கள் பொருள் வாரியாக விலைகளை, உதாரணத்துக்கு டீலர் ரேக், ஹோல்சேல் ரேக், எம்ஆர்பி மற்றும் நீங்கள் வழங்க விரும்பும் கூடுதல் தள்ளுபடிகளை குறிப்பிடலாம். இப்போது இந்த தள்ளுபடி புலம் எப்படி இங்கே காட்டப்படுகிறது என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம். அதற்கு காரணம், இதை நாம் முன்பே அமைப்பில் கட்டமைத்துள்ளோம். அதை விரைவாக பார்ப்போம். பர்ச்சேஸ் இல் நாம் ஐட்டம் நிலை இயக்கியிருந்தோம். உதாரணத்திற்கு எக்ஸ்ட்ரா பால்ஜ் பிரிவில் நாம் டிஸ்கவுண்ட் புலத்தைச் சேர்த்தோம். இங்கிருந்து நீங்கள் அந்த புலத்திற்கு பெயர் மட்டும் அல்லாமல் தள்ளுபடி எப்படி கணக்கிடப்பட வேண்டும், எந்த வகையில் வகைப்படுத்த வேண்டும் என்பதையும் அமைக்கலாம். உதாரணமாக அது சதவீத அடிப்படையிலா அல்லது நிரந்தரமாகவா இருக்க வேண்டும் என்பதையும் தேர்வு செய்யலாம். இந்த அமைப்பை சேமித்து ஆவணத்தில் ரேக் கேட்டகரி தேர்வு விருப்பத்தை இயக்கினால் நீங்கள் ஒரு பர்ச்சேஸ் ஆவணம் உருவாக்கும் போதெல்லாம் ரேக்கை தேர்வு செய்யுமாறு கேட்கும். இதனால் பரிவர்த்தனை உள்ளீட்டின் போது சரியான விகித அமைப்பு தானாகவே பயன்படுத்தப்படும். இப்போது நம் விலைப்பட்டியலுக்கு திரும்புவோம். நீங்கள் தேவையான அனைத்து விகிதங்களும் தள்ளுபடிகளும் நிரப்பிய பிறகு விவரங்களை சேமிக்க சேவ் பொத்தானை அழுத்துங்கள். எந்த நேரத்திலும் நீங்கள் புதிதாக தொடங்க விரும்பினால் கிளியர் பொத்தானை அழுத்தினால் போதும். இது நீங்கள் உள்ளிட்ட அனைத்து தரவுகளையும் அகற்றி மீண்டும் புதிதாக தொடங்க ஒரு சுத்தமான பக்கத்தை வழங்கும். உங்களுக்கு ஒரு கடின நகல் தேவைப்படுகிறதா? உங்கள் விலைப்பட்டியலின் அச்சிடக்கூடிய பதிப்பை உருவாக்க பிரிண்ட் பொத்தானை பயன்படுத்துங்கள். ஒரு குறிப்பிட்ட பட்டியல் இனி தேவையில்லை என்றால் அதை நிரந்தரமாக அகற்ற டிலீட் பொத்தானை அழுத்துங்கள். விலைப்பட்டியல் சாளரத்திலிருந்து வெளியேற எக்ஸிட் பொத்தானை பயன்படுத்துங்கள். மேலும் நாங்கள் ஜோபில்டர் விருப்பத்தையும் சேர்த்துள்ளோம். நீங்கள் உங்கள் பட்டியலை குறிப்பிட்ட பொருட்கள், விலை வகைகள் அல்லது விகிதங்களை அடிப்படையாக கொண்டு வடிகட்ட விரும்பினால் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் தேடும் பதிவுகளை விரைவாக கண்டுபிடித்து நிர்வகிக்க இது உதவுகிறது. இப்போது நீங்கள் இலிருந்து ஒரு விலை வகையை இறக்குமதி செய்ய விரும்பினால் இம்போர்ட்டை கிளிக் செய்யவும். உங்களிடம் ஏற்கனவே ஒரு எக்ஸெல் கோப்பு இருந்தால் ஒரு வடிவமைப்பை உருவாக்கி அந்த கோப்பை இறக்குமதி செய்வதன் மூலம் பத்திகளை ஏற்புடையவாறு பொருத்தலாம். உங்களிடம் கோப்பு இல்லையெனில் டவுன்லோட் பொறுமை பொத்தானை பயன்படுத்தி தயார் செய்யப்பட்ட எக்ஸெல் வார்ப்புருவை பதிவிறக்கம் செய்யலாம். அந்த வார்ப்புருவில் தரவை நிரப்பி திரும்பி இம்போர்ட் என்பதை கிளிக் செய்து உங்கள் முழு விலைப்பட்டியலையும் ஒரே முறையில் கொண்டு வரலாம். அலைன் புக்ஸ் பெரும்பாலான பிரிவுகளில் இறக்குமதி வசதியை வழங்குகிறது. எனவே உங்கள் பெருமளவு தரவுகளை கைமுறையாக உள்ளிடாமல் எளிதாக கொண்டு வரலாம். ஏற்கனவே உள்ள எந்தவொரு விலைப்பட்டியலையும் திருத்து பொத்தானை கிளிக் செய்து உங்கள் தரவை புதுப்பித்து சேமிக்கவும். எந்தவொரு விலைப்பட்டியலையும் நிரந்தரமாக நீக்கு பொத்தானை அல்லது உள்ளீட்டின் அருகிலுள்ள சிவப்பு குறுக்கு சின்னத்தை கிளிக் செய்யவும். ஒவ்வொரு நெடுவரிசையிலும் ஒரு வடிகட்டி சின்னம் உள்ளது. இது குறிப்பிட்ட உள்ளீடுகளை விரைவாக தேட உதவுகிறது. நீங்கள் ஒவ்வொரு நெடுவரிசை தலைப்பின் அருகிலுள்ள அம்பு சின்னத்தை பயன்படுத்தி பட்டியலை வரிசைப்படுத்தவும் முடியும். மாற்றம் செய்த பிறகு உங்கள் திரை புதுப்பிக்கப்படவில்லை என்றால் புதுப்பிப்பு பொத்தானை கிளிக் செய்யவும். இது திரையை மீண்டும் ஏற்றும் மற்றும் சமீபத்திய அனைத்து புதுப்பிப்புகளையும் காட்டும். இப்போது நாம் கட்சி வாங்கும் தள்ளுபடி விகித விருப்பத்திற்குச் செல்லலாம். இது கட்சி வாரியாக வாங்கும் தள்ளுபடிகள் அல்லது கட்டணங்களை உருவாக்க அனுமதிக்கிறது. புதிய பட்டியலை உருவாக்க புதிய கட்சி வாங்கும் தள்ளுபடி கட்டணங்கள் உருவாக்கு என்பதை கிளிக் செய்யவும். நீங்கள் அனைத்து தொடர்புடைய விவரங்களையும் உள்ளிடக்கூடிய ஒரு படிவத்தை பார்க்கலாம். தொடர்பதற்கு முன் கட்டமைப்பு அமைப்புகளில் தள்ளுபடி குறித்த கூடுதல் புலம் இயக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும். இதை செய்ய நிறுவனம் அமைப்புக்குச் செல்லவும். பிறகு வாங்கும் அமைப்புக்கு சென்று உங்கள் தள்ளுபடிகளை எவ்வாறு பயன்படுத்த விரும்புகிறீர்களோ அதன்படி பொருள் நிலை அல்லது ஆவண நிலை கீழ் பில்லிங் அமைப்பை தேர்ந்தெடுக்கவும். குறிப்பு: கட்சி வாரியாக தள்ளுபடி மற்றும் கட்டணங்களை பொருள் மற்றும் ஆவண நிலைகளில் இரண்டிலும் பயன்படுத்தலாம். ஆனால் விலைப்பட்டியல்கள் பொருள் நிலையில் மட்டுமே பயன்படுத்த முடியும். இந்த எடுத்துக்காட்டில் நாங்கள் ஆவண நிலை தள்ளுபடி புலத்தை இயக்குகிறோம். இரண்டாவது புலத்தில் இதை கட்சி தள்ளுபடியாக வரையறுக்கிறோம்.
அதன் கணக்கீட்டு முறையும் விகிதமும் அமைத்து கட்டமைப்பை சேமிக்கிறோம். இப்போது நாம் மீண்டும் வாங்கும் தொகுதி பர்ச்சேஸ் மோடியலுக்கு திரும்பவும், வாங்கும் விலை பட்டியலுக்கு செல்லவும், பிறகு கட்சி வாங்கும் தள்ளுபடி விகிதத்தை தேர்ந்தெடுக்கவும். புதியதை உருவாக்க கிரியேட் நியூ என்பதை கிளிக் செய்யவும், அடையாளம் காண ஏற்ற விளக்கத்தை உள்ளிடவும் மற்றும் பட்டியல் எப்போது அமலுக்கு வரவேண்டும் என்பதை தெரிவிக்கும் தேதி தேர்ந்தெடுக்கவும். ஒரு கட்சிகளின் பட்டியல் தோன்றும். இப்போது கட்சி தள்ளுபடி புலம் செயல்படுத்தப்பட்டிருப்பதை நீங்கள் கவனிக்கலாம். ஒவ்வொரு கட்சிக்கும் நீங்கள் வழங்க விரும்பும் தள்ளுபடி சதவீதத்தை உள்ளிடலாம். முடிந்ததும் சேவ் பொத்தானை கிளிக் செய்யவும். மற்ற பகுதிகளைப் போலவே இங்கும் கிளியர், பிரிண்ட், டிலீட் மற்றும் எக்ஸிட் என்ற பொத்தான்கள் கிடைக்கும். இங்கு இம்போர்ட் வசதியும் உள்ளது. நீங்கள் கட்சி தள்ளுபடிகளை கைமுறையாக உள்ளிட விரும்பவில்லை என்றால் உங்கள் எக்ஸெல் கோப்பை உருவாக்கலாம் அல்லது வழங்கப்பட்ட மாதிரியை பதிவிறக்கம் செய்யலாம். உங்கள் தரவை உள்ளிட்ட பிறகு இம்போர்ட் பொத்தானை பயன்படுத்தி அதை எளிதாக இறக்குமதி செய்யலாம். இப்போது கட்சி வாங்கும் தள்ளுபடி விகித புலம் உங்கள் தள்ளுபடி தரவை பிரதிபலிக்கிறது. நீங்கள் மாற்றங்களை செய்ய வேண்டுமெனில் கிளிக் செய்யலாம் அல்லது எந்த பதிவையும் நிரந்தரமாக நீக்க பயன்படுத்தலாம். முழு பட்டியலையும் ஏற்றுமதி செய்ய விரும்பினால் மேல் வலது மூலையில் உள்ள எக்ஸெல் ஐகானை கிளிக் செய்யவும். இது உங்கள் தள்ளுபடி தரவை உடனடியாக ஒரு எக்ஸெல் ஷீட்டாக பதிவிறக்கம் செய்யும். இது ஆஃப்லைனில் பார்வையிட அல்லது காப்பு பிரதிக்கு தயாராக இருக்கும். நீங்கள் பல தள்ளுபடி விகித பட்டியல்களை உருவாக்கி குறிப்பிட்ட ஒன்றை கண்டுபிடிக்க சிரமப்படுகிறீர்கள் என்றால் மேல் பகுதியில் உள்ள தேடல் பட்டியை பயன்படுத்தி அதன் பெயரால் விரைவாக கண்டுபிடிக்கலாம். மொத்தமாக நீக்கும் விருப்பம் பல பட்டியல்களை ஒரே நேரத்தில் நீக்க அனுமதிக்கிறது. தற்போது ஒரு பட்டியல் மட்டுமே இருப்பதால் செக்பாக்ஸ்கள் காணப்படவில்லை. நீங்கள் பல பட்டியல்களை உருவாக்கியதும் ஒவ்வொரு பதிவின் அருகிலும் செக்பாக்ஸ்கள் தோன்றும். தேவையான பட்டியல்களை தேர்வு செய்து பல்க் டிலீட் பொத்தானை கிளிக் செய்வதன் மூலம் அவற்றை அனைத்தையும் ஒரே நேரத்தில் நீக்கலாம். மேலிட்டும் ரிப்ரேஸ் பொத்தான் திரையை மீண்டும் ஏற்றவும் சமீபத்தில் செய்யப்பட்ட மாற்றங்களை பிரதிபலிக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. மற்ற பிரிவுகளைப் போலவே ஜோ பில்டர் மற்றும் கிளியர் பில்டர் பொத்தான்களை பயன்படுத்தி காட்டப்படும் பட்டியலில் வடிகட்டிகளை பயன்படுத்தவோ அல்லது அகற்றவோ முடியும். இவை உங்கள் தேவைகளுக்கு ஏற்ப பதிவுகளை சுருக்கி காண எளிதாக்குகின்றன. இப்போது அடுத்த விருப்பமான பிராண்ட் வாரியாக வாங்கும் கட்டணங்கள் பிராண்ட் வைஸ் பர்ச்சேஸ் சார்ஜஸ் பற்றி பார்க்கலாம். முன்பு நீங்கள் பொருள் விலைப்பட்டியலை வரையறுத்தீர்கள், பின்னர் கடைவாரியாக தள்ளுபடி விகிதங்களை உருவாக்கினீர்கள். இப்போது இந்த அம்சத்தை பயன்படுத்தி குறிப்பிட்ட பிராண்ட் அடிப்படையில் கட்டணங்கள் அல்லது தள்ளுபடிகளை வரையறுக்கலாம். ஒழுங்கு கடைவாரியாக தள்ளுபடிகளை உருவாக்கியதைப் போலவே நீங்கள் பிராண்ட் வாரியாக கட்டண பட்டியலை உருவாக்க வேண்டும். தொடங்குவதற்கு முன் இந்த விருப்பத்தை நிறுவையில் பர்ச்சேஸ் ஸ்டேட்டஸ் தொகுதியில் உள்ள நிறுவல் விருப்பங்களில் அமைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்துங்கள். பிராண்ட் வாரியாக கட்டணங்கள் பொருள் மட்டுமே பொருந்தும் என்பதால் பில்லிங்கில் ஆயுதம்க்கு செல்லவும். இங்கு கூடுதல் புலங்களில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்து அதை பிராண்ட்க்கு ஒதுக்கவும். உதாரணமாக இந்த நிலையில் நான் பார்ட்டி டிஸ்கவுண்ட் என்ற லேபிளை ஒதுக்குகிறேன். அடுத்து கணக்கீட்டு முறையை வரையறுக்கவும். அது சதவீத அடிப்படையிலா அல்லது நிலையான தொகையிலா என்பதை தேர்ந்தெடுக்கவும். மேலும் கட்டணம் அல்லது தள்ளுபடி எங்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதை குறிப்பிடுவதற்காக பொருத்தமான போஸ்டினை தேர்ந்தெடுக்கவும். இன்வாய்ஸ் உருவாக்கும் போது மதிப்பைச் சேர்க்கலாமா அல்லது கழிக்கலாமா என்பதை நீங்கள் தீர்மானிக்க சிஸ்டம் அனுமதிக்க வேண்டுமெனில் லோடின் விருப்பத்தைத் தேர்ந்தெடுக்கவும். இல்லையெனில் உங்கள் தேவைக்கேற்ப அல்லது வீரக் என்பதை தேர்ந்தெடுக்கவும். முடிந்ததும் ரேட் பேஸ்டை பிராண்ட் ஆக அமைத்து கிளிக் செய்யவும். இப்போது திரையை ரிப்ளேஸ் செய்த பிறகு பிராண்ட் வாய்ஸ் டிஸ்கவுண்ட் புலம் தோன்றும். தற்போது சிஸ்டமில் ஒரு மட்டுமே பிராண்ட் உள்ளது, அது டிஃபால்ட் பிராண்ட், அதனால்தான் அது காட்டப்படுகிறது. நீங்கள் ரீட்டெய்லர், ஹோல்சேலர் அல்லது பிராண்ட் குறிப்பிட்ட விகிதங்கள் அல்லது தள்ளுபடிகளை அமைத்து கிளிக் செய்து ரேட்டை சேமிக்கலாம். இந்த அனைத்து விருப்பங்களும் ஆயுதம் ரேக், பார்ட்டி பர்ச்சேஸ் டிஸ்கவுண்ட், பிராண்ட் வாய்ஸ் மற்றும் பார்ட்டி ஜோட் பிராண்ட் வாய்ஸ் சார்ஜஸ் கட்டமைப்பில் ஒரே மாதிரியாக செயல்படுகின்றன. முக்கியமான வேறுபாடு வகைப்படுத்தல் உள்ளது. இங்கே கடைசி விருப்பம் பார்ட்டி ஜோட் பிராண்ட் வாய்ஸ் சார்ஜஸ் ஆகும். இது ஒரு பார்ட்டி மற்றும் ஒரு பிராண்ட் இரண்டிற்கும் இணைந்த பர்ச்சேஸ் சார்ஜஸ் அல்லது நீங்கள் வரையறுக்க அனுமதிக்கிறது. எப்போதும் போல பர்ச்சேஸ் இல் பில்லிங்கில் ஆயுதம் இல் இதை முதலில் அமைக்கத் தொடங்குங்கள். ஒரு எக்ஸ்ட்ரா தேர்ந்தெடுத்து அதற்கு பார்ட்டி பிராண்ட் டிஸ்கவுண்ட் போன்ற பெயரை இடுங்கள். பிறகு ரேக்கில் பார்ட்டி பிராண்டை தேர்ந்தெடுத்து உங்கள் அமைப்புகளை சேவ் செய்யுங்கள். அமைப்புகளை முடித்த பிறகு திரும்பி புதிய பார்ட்டி ஜோட் பிராண்ட் வாய்ஸ் டிஸ்கவுண்ட் பட்டியலை உருவாக்குங்கள். இங்கே நீங்கள் பார்ட்டி பெயர்களும் பிராண்ட் பெயர்களும் இரண்டையும் காண்பீர்கள். பொருந்தும் தேதியை தேர்ந்தெடுத்து அந்த குறிப்பிட்ட இணைப்புக்கான டிஸ்கவுண்ட் விகிதத்தை உள்ளிடுங்கள். முடிந்ததும் கிளிக் செய்யுங்கள். இந்த முறையில்
அலைன் புக்ஸ் உங்கள் தனிப்பட்ட வணிக அமைப்பின்படி பல கட்டமைக்கப்பட்ட டிஸ்கவுண்ட் மற்றும் சார்ஜ் பட்டியல்களை உருவாக்க அனுமதிக்கிறது. இப்போது அடுத்த பகுதியான பர்ச்சேஸ்க்கு செல்லலாம். இந்த அம்சம் உற்பத்தி அல்லது வர்த்தக நிறுவனங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகும், ஏனெனில் மூலப்பொருட்களின் தொடர்ச்சியான ஓட்டத்தை பராமரிப்பது உற்பத்தி தாமதங்களையும் வாடிக்கையாளர் ஆர்டர்களை தவறவிடுவதையும் தவிர்க்க முக்கியமானது. ஒரு பர்ச்சேஸ் ரிக்விசிஷன் என்பது உற்பத்தி அல்லது செயல்பாடுகளை தொடர சில பொருட்கள் தேவைப்படுவதாக பர்ச்சேஸ் துறைக்கு அனுப்பப்படும் ஒரு அதிகாரப்பூர்வ கோரிக்கையாகும். உருவாக்க முதலில் தேர்ந்தெடுக்கவும். ரிக்வெஸ்டர்ஸ் என்பது இந்த கோரிக்கையை அமைப்பில் துவக்கும் பயனர்களாகும். மென்பொருள் தானாகவே தற்போதைய தேதியை தேர்ந்தெடுக்கும், இருப்பினும் தேவையெனில் அதை மாற்றலாம். ஒவ்வொருக்கும் மென்பொருள் தானாக உருவாக்கும் தனித்துவமான வாட்சர் எண் இருக்கும், இது கண்காணிப்பு நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது. இப்போது விலைப்பட்டியல் உரையின் பொருள் பிரிவில் உள்ள விரைவு பில்லிங் விருப்பங்களை பார்க்கலாம். இங்கே 2 ஐகான்கள் இருப்பதை நீங்கள் கவனிப்பீர்கள், 3 புள்ளிகள் மற்றும் 4 புள்ளிகள். 3 புள்ளி விருப்பம் பல பொருட்களை ஒரே நேரத்தில் தேர்ந்தெடுக்கவும் அதே சமயம் வடிகட்டும் விருப்பங்களையும் வழங்குகிறது. எனவே நீங்கள் பொருள் பட்டியலை பொருள் குழு அல்லது உங்கள் தரவுகளில் அமைத்துள்ள எந்தவொரு தனிப்பயன் வகை மூலம் குறைக்க விரும்பினால் அதை இங்கே செய்யலாம். வடிகட்டிய பிறகு ஒவ்வொரு பொருளுக்கும் அளவை உள்ளிடலாம், தேவையானவற்றை தேர்ந்தெடுத்து சரி என்பதை கிளிக் செய்யலாம். தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து பொருட்களும் தானாகவே விலைப்பட்டியலில் ஏற்றப்படும். 4 புள்ளி ஐகான் இதேபோல் செயல்படுகிறது, ஆனால் எந்தவொரு வடிகட்டும் விருப்பமும் இல்லாமல் நீங்கள் பட்டியலை ஸ்க்ரோல் செய்து அளவுகளை நேரடியாக உள்ளிட்டு சரி என்பதை கிளிக் செய்து அவற்றை விலைப்பட்டியலில் ஏற்றலாம். பட்டியலை வடிகட்ட தேவையில்லாத போது இது ஒரு விரைவான விருப்பமாகும். அடுத்து பார்கோடு உள்ளிட்டு விருப்பம் உள்ளது. இங்கே நீங்கள் பல பொருள் குறியீடுகள், பார்கோடுகள், சீரியல் எண்கள் அல்லது தொகுதி எண்களை அவற்றின் அளவுகளுடன் கமாவால் பிரித்து உள்ளிடலாம். நீங்கள் சரி என்பதை கிளிக் செய்தவுடன் அந்த பொருட்கள் அனைத்தையும் அமைப்பு தானாகவே எடுத்து ஒரே நேரத்தில் விலைப்பட்டியலில் ஏற்றும். இது சேன் அடிப்படையிலான பணிப்பாய்ச்சல்கள் அல்லது விரைவு கையிருப்பு உள்ளீடுகளுக்கு உதவிகரமாகும். ஒரு விலைப்பட்டியலில் உள்ள பொருட்களை நகலெடுத்து மற்றொன்றில் ஒட்ட விரும்பினால் கோப்பி கிரிட் விருப்பத்தை பயன்படுத்தவும். தற்போதைய பொருட்களின் பட்டியலை சேமிக்க கோப்பி ஐகானை கிளிக் செய்யவும். பிறகு புதிய விலைப்பட்டியலுக்கு சென்று அதே ஐகானை கிளிக் செய்து நகலெடுத்த தரவை ஒட்டவும். இது மீண்டும் மீண்டும் ஆர்டர்கள் இடும்போது அல்லது ஒரே மாதிரியான விலைப்பட்டியல்கள் உருவாக்கும்போது நேரத்தை சேமிக்கிறது. அமைப்புகள் ஐகான் உங்கள் பொருள் அட்டவணை எப்படி தோன்ற வேண்டும் என்பதை தனிப்பயனாக்க அனுமதிக்கிறது. உதாரணமாக, நீங்கள் பத்திகளை சேர்த்திருந்தாலும் அல்லது நீக்கியிருந்தாலும் அல்லது அவற்றை மறுவழி செய்திருந்தாலும் அடுத்த முறையில் அதை மீண்டும் செய்ய வேண்டிய அவசியமில்லை. சிம்ப்ளி சேவ்கிரிட் கான்ஃபிகரேஷன் கிளிக் செய்யவும், அந்த மாற்றங்கள் நினைவில் வைக்கப்படும். இந்த அமைப்பை இயல்புநிலையாக அமைக்கவும் தேர்வு செய்யலாம். அதனால் ஒவ்வொரு முறையும் புதிய விலைப்பட்டியல் உருவாக்கும் போது அது உங்கள் விருப்பமான பொருள் அட்டவணை வடிவத்தில் திறக்கும். அட்டவணையில் குறிப்பிட்ட பத்திகளை சேர்க்க அல்லது நீக்க விரும்பினால் கோலம் பயன்படுத்தவும். ஒரு சாளரம் திறக்கும், அதில் நீங்கள் பத்திகளை பொருள் அட்டவணையில் உள்ளே அல்லது வெளியே இழுத்துவிடலாம். உதாரணமாக, நீங்கள் ரிட்டர்ன் ஆயுதம் பத்தியை இழுத்து சேர்த்தால் அது அட்டவணையில் தோன்றும். அதை நீக்க விரும்பினால் அதை மீண்டும் வெளியே இழுத்துவிடுங்கள், அது மறைந்துவிடும். மேலும் வரிசைகளை கைமுறையாகச் சேர்க்க ஐகானை கிளிக் செய்யவும். புதிய வெற்று வரிசை பொருள் பட்டியலில் சேர்க்கப்படும். விலைப்பட்டியலில் இருந்து எந்தவொரு பொருளையும் நீக்க வேண்டுமெனில் அந்த வரிசையைத் தேர்ந்தெடுத்து ரிமூவ் ஐகானை கிளிக் செய்யவும். அழைப்பதை உறுதிப்படுத்தும் நீங்கள் ஒப்புதல் அளித்தவுடன் அந்த பொருள் பட்டியலில் இருந்து நீக்கப்படும். சர்ச் ஐகான் மூலம் குறிப்பிட்ட பொருளுக்கான விவரங்களை விரைவாக சரிபார்க்க முடியும். நீங்கள் அந்த பொருளை தேர்ந்தெடுத்தால் ஒரு பாப்பப் உங்களுக்கு அதன் குழு, அலகு, கடைசியாக விற்ற மற்றும் வாங்கிய விலை, மொத்த உள்ளே மற்றும் வெளியே சென்ற அளவு, தற்போதைய பங்கு இருப்பு ஆகியவற்றைக் காட்டும். இது பில்லிங் செய்யும் போது தகவலை சரிபார்க்க மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் அமைப்பின்படி ஒரு பொருளுக்கு குறிப்பிட்ட விவரங்களைச் சேர்க்க அட்ரிபியூட் விருப்பத்தையும் பயன்படுத்தலாம். உதாரணமாக, ஒரு துணி வணிகத்தில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு அல்லது நிறத்தைத் தேர்ந்தெடுக்கலாம். பொருளைத் தேர்ந்தெடுத்த பிறகு கிளிக் செய்யவும். அளவு அல்லது நிறம் போன்ற மதிப்பை உள்ளிடி கிளிக் செய்யவும். இவை அனைத்தும் பொருளுடன் இணைந்து இன்வாய்ஸில் சேமிக்கப்படும். அதன் அருகிலுள்ள விட்செக் ஐகான் நீங்கள் திரையை விட்டு வெளியேறாமல் பொருளுடன் தொடர்புடைய அறிக்கைகளை பார்க்க அனுமதிக்கிறது. நீங்கள் அந்த பொருளுக்கான கடைசி 6 பரிவர்த்தனைகள், தேர்ந்தெடுத்த கடையுடன் நடந்த கடைசி 6 பரிவர்த்தனைகள், நிலுவையில் உள்ள விற்பனை அல்லது வாங்கும் ஆர்டர்கள் மற்றும் கையிருப்பு விவரங்களை விரைவாக பார்க்கலாம். இது இன்வாய்ஸ் சாளரத்திலேயே தொடர்புடைய தகவல்களை விரைவாக அணுக உதவுகிறது. பொருள் அட்டவணையின் வலது பக்கமாக ஸ்க்ரோல் செய்தால் நீங்கள் பொருள் தொகைகள், நிகர விகிதங்கள்,
குறிப்புகள் உள்ளிட்ட கூடுதல் புலங்களை காணலாம். மேலும் ஒவ்வொரு பொருளுக்கும் அருகிலுள்ள லெட்ஜர் குறியீட்டையும் தேர்வு செய்யலாம். பொருள் விவரங்கள் அனைத்தையும் உள்ளிட்ட பிறகு பொருள் அட்டவணையின் கீழே 2 சிறிய ஐகான்கள் உள்ளன. ஒன்று ஐடைகானம், மற்றொன்று ஜூம் ஐகானம் ஆகும். இந்த ஐடைகான் பொருள் அட்டவணையில் உள்ள ஐடைகானைப் போலவே செயல்படுகிறது. இது மேலும் வரிசைகளைச் சேர்த்து கூடுதல் பொருட்களை கைமுறையாக உள்ளிட அனுமதிக்கிறது. இப்போது ஜூம் ஐகான் குறிப்பாக நீங்கள் ஒரு ஆவணத்தில் 50 அல்லது 60 பொருட்கள் போன்ற அதிகமான பொருட்களை உள்ளிட்டிருந்தால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஒவ்வொரு வரியையும் ஸ்க்ரோல் செய்வதற்கு பதிலாக ஜூம் ஐகானை கிளிக் செய்து முழுத்திரை பார்வையில் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பார்க்கலாம். இது விலைப்பட்டியலை சேமிப்பதற்கு முன் அல்லது அச்சிடுவதற்கு முன் அனைத்தையும் மறுபரிசீலனை செய்ய உதவுகிறது. மேலும் ஒரு குறிப்புக்குறி ரிமார்க் ஐகானம் உள்ளது. அதை கிளிக் செய்தால் மென்பொருள் விலைப்பட்டியலுக்கான இயல்புநிலை குறிப்பை தானாக தேர்வு செய்துவிடும். ஆனால் இந்த குறிப்பிட்ட ஆவணத்திற்கு நீங்கள் அதை தனிப்பயனாக்க விரும்பினால் அல்லது மாற்ற விரும்பினால் உங்கள் தேவைக்கேற்ப அதை கைமுறையாக மாற்றலாம். அதற்கு கீழே நீங்கள் வாங்கும் தனிப்பயன் புலங்களைப் பார்க்கலாம். இவை நாம் முன்பே கட்டமைப்பு அமைப்புகளில் இருந்து இயக்கிய கூடுதல் புலங்கள். இவை இங்கு ஆவணக்கரையில் தோன்றும் மற்றும் பரிவர்த்தனை உள்ளிடும் போது தொடர்புடைய மதிப்புகளுடன் நிரப்பலாம். அடுத்த விருப்பம் இணைப்புகள் தெரிவு. உங்களுக்கு தொடர்புடைய ஆவணங்களை பதிவேற்ற விரும்பினால், உதாரணமாக ஒரு சப்ளையர் கொடுக்கும் மேற்கோள் சேன் செய்த நகல் அல்லது வேண்டுகோள் கோரிக்கையின் PDF செலக்ட் பால் பட்டனை கிளிக் செய்யவும். நீங்கள் கோப்பை தேர்வு செய்து திறந்தவுடன் அது இந்த விலைப்பட்டியலில் இணைக்கப்பட்டு எதிர்காலத்தில் பார்க்கும் வகையில் அமைப்பில் சேமிக்கப்படும். அனைத்து தகவல்களும் சரியாக உள்ளபோது ஆவணத்தை சேமிக்க சேவ் பட்டனை அழுத்தவும். விலைப்பட்டியலை அச்சிட விரும்பினால் பிரிண்ட் பட்டனை பயன்படுத்தவும். அதன் அருகிலுள்ள கிராஃப்டவுன் பட்டனை கிளிக் செய்தால் 3 விருப்பங்கள் கிடைக்கும்: முன்னோட்டம், ஏற்றுமதி மற்றும் உள்ளமைவு. முன்னோட்டம் விருப்பம் மூலம் அலாயின் புக்ஸ் வழங்கும் பல முன்பே அமைக்கப்பட்ட வடிவங்களில் இருந்து தேர்வு செய்யலாம். ஒரு வடிவத்தை தேர்வு செய்த பிறகு நீங்கள் எத்தனை நகல்கள் வேண்டும் என்பதை குறிப்பிடலாம் மற்றும் பிரிவ்யூ பட்டனை கிளிக் செய்து இறுதி அச்சுக்கு முன் ஆவணம் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம். விலைப்பட்டியலை PDF ஆகஸ்ட் அனுப்ப விரும்பினால் எக்ஸ்போர்ட் விருப்பத்தை கிளிக் செய்யவும். இது ஆவணத்தின் PDF பதிப்பை உருவாக்கி பதிவிறக்கம் செய்யும். உள்ளமைவு பகுதியில் தலைப்பு மற்றும் அடிக்குறிப்பு குறிப்புகள், விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள், வங்கி விவரங்கள் போன்ற அச்சு அமைப்புகளை நிர்வகிக்கலாம். மேலும் ஒரு கட்டண இணைப்பையும் சேர்க்கலாம். அலாயின் புக்ஸ் பல்வேறு கட்டண வாயில்களுடன் ஒருங்கிணைப்பை ஆதரிக்கிறது. நீங்கள் ஏதேனும் கட்டண வாயிலை அமைத்திருந்தால் அந்த கட்டண இணைப்பை விலைப்பட்டியலில் சேர்க்கலாம். இதனால் வாடிக்கையாளர்கள் ஆன்லைனில் எளிதாக பணம் செலுத்த முடியும். நீங்கள் உங்கள் இயல்புநிலை விலைப்பட்டியல் வடிவத்தையும் அச்சிட வேண்டிய நகல்களின் எண்ணிக்கையும் அமைக்கலாம். கூடுதலாக விலைப்பட்டியலில் பயன்படுத்த டிஜிட்டல் கையொப்பத்தையும் அமைக்கலாம். இது கையொப்பமிடப்பட்ட டிஜிட்டல் ஆவணங்கள் தேவைப்படும் நிறுவனங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தெளிவாக்கும் கிளியர் பொத்தான் தற்போதைய தரையை மீட்டமைக்க பயன்படுத்தப்படுகிறது. நீங்கள் தற்போது உருவாக்கும் விலைப்பட்டியலை ரத்து செய்து புதிதாக தொடங்க விரும்பினால் கிளியர் என்பதை கிளிக் செய்யவும். எல்லா புலங்களும் காலியாகிவிடும். மெயில் தாவலில் இருந்து விலைப்பட்டியல் இணைப்பை நேரடியாக விற்பனையாளருக்கு மின்னஞ்சல் செய்யலாம். நீங்கள் SMS சேவைகளை ஒருங்கிணைத்திருந்தால் விலைப்பட்டியல் அறிவிப்புகளை குறுஞ்செய்தி மூலமாகவும் அனுப்பலாம். இறுதியாக ஷெட்யூல் பொத்தான் மீண்டும் மீண்டும் வரும் விலைப்பட்டியல்கள் அல்லது நிலையான வாங்கும் பதிவுகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மாதந்தோறும் ஏற்படும் நிலையான செலவுகள் அல்லது வழக்கமான மூலப்பொருட்கள் வாங்கும் கோரிக்கைகள் போன்ற ஆவணங்களை நீங்கள் முறையாக உருவாக்க வேண்டியிருந்தால் அவற்றை இங்கே திட்டமிடலாம். திட்டமிடப்பட்ட பிறகு நீங்கள் அமைத்துள்ள அதிர்வெண், தினசரி, வாரம், மாதம் அல்லது தனிப்பயன் இடைவெளிகள் அடிப்படையில் இந்த ஆவணங்கள் தானாகவே போஸ்ட் ரிக்வயர்மெண்ட் தொகுதியில் தோன்றும். இந்த அம்சம் மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டிய பணிகளை தானாகச் செய்ய உதவுகிறது மற்றும் நேரத்தை மிச்சப்படுத்துகிறது. நீங்கள் ஒரு இம்போர்ட் இறக்குமதி பொத்தானைக் காண்பீர்கள். இது வாங்கும் கோரிக்கைகளை பெருமளவில் இறக்குமதி செய்ய அனுமதிக்கிறது. உங்களிடம் தயாரான வடிவம் இல்லையெனில் மென்பொருளிலிருந்து மாதிரியை நேரடியாக பதிவிறக்கம் செய்து தேவையான தகவல்களை நிரப்பி இந்த விருப்பத்தை பயன்படுத்தி மீண்டும் பதிவேற்றலாம். ஏற்கனவே உங்கள் சொந்த எக்ஸெல் கோப்பில் தரவு இருந்தால் உங்கள் கோப்பின் நெடுவரிசைகளை மென்பொருளின் புறங்களுடன் பொருந்தும் வகையில் தனிப்பயன் மேப்பின் வடிவத்தை உருவாக்கி பல வாங்கும் கோரிக்கைகளை நேரடியாக அலாயினுக்கு இறக்குமதி செய்யலாம். திரைமுகத்தின் மேல் பகுதியில் உங்கள் ஆவணங்களை நிர்வகிக்க பல முக்கியமான தாவல்கள் மற்றும் விருப்பங்கள் வழங்கப்பட்டுள்ளன. முதலாவது ஓபன் தாவல் ஆகும். இது முன்பே உருவாக்கப்பட்ட வாங்கும் கோரிக்கையை நீங்கள் மதிப்பாய்வு செய்ய அல்லது திருத்த விரும்பும் போது பயன்படுத்தப்படுகிறது. ஓகே பொத்தானை கிளிக் செய்யவும். அப்போது ஒரு உறுதிப்படுத்தும் பாப்பப் தோன்றும். எஸ் என்பதை கிளிக் செய்யவும். பின்னர் குறிப்பிட்ட தேதி வரம்புகள் உட்பட பல வடிகட்டிகளை அமைத்து பட்டியலை குறைக்கலாம். வடிகட்டிகளுடன் பொருந்தும் அனைத்து வாங்கும் கோரிக்கைகளும் இங்கே காட்டப்படும். பின்னர் எந்தவொரு பதிவையும் மாற்று ஏடு என்பதை கிளிக் செய்யலாம்.
தேர்ந்தெடுத்த ஆவணங்களில் ஒன்றையோ ஒன்றுக்கு மேற்பட்டவையோ அச்சிட விரும்பினால் அவற்றின் அருகில் உள்ள செக்பாக்ஸை குறிக்கவும். பிறகு பிரிண்ட் சிலிகேட் டாக்குமெண்ட் பொத்தானை கிளிக் செய்யவும். இது தேர்ந்தெடுக்கப்பட்டவற்றை மட்டும் அச்சிடும். இது பதிவுகள் அதிகமாக இருக்கும்போது, குறிப்பிட்ட சிலவற்றில் மட்டும் நடவடிக்கை எடுக்க விரும்பும் போது பயனுள்ளதாக இருக்கும். ஆவணங்களை தொகுதியாக நீக்க செக்பாக்ஸ்களை பயன்படுத்தி பல இன்வாய்ஸ்களை தேர்ந்தெடுத்து பிறகு பல்க் ரிலீக் பொத்தானை கிளிக் செய்யவும். இது தேர்ந்தெடுக்கப்பட்ட வாங்கும் கோரிக்கைகளை மென்பொருளிலிருந்து நிரந்தரமாக நீக்கும். நீங்கள் இங்கிருந்தே நேரடியாக மின்னஞ்சல், எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப் செய்திகளையும் அனுப்பலாம். இந்த விருப்பம் பொதுவாக விற்பனை தொகுதியில், உதாரணத்திற்கு ஒரு கட்டண இணைப்பு அல்லது இன்வாய்ஸை வாடிக்கையாளருக்கு அனுப்ப பயன்படுத்தப்படுகிறது. அதே செயல்பாடு இங்கும் தேவையானால் விற்பனையாளர் தொடர்புக்கு பயன்படுத்தலாம். தற்போதைய சாளரத்திலிருந்து வெளியேற எக்ஸிட் டேப்பை பயன்படுத்தினால் போதும். இங்கு ஒரு டிஜிட் பொத்தானும் உள்ளது. இது ஒரு தனிப்பட்ட ஆவணத்தை நிரந்தரமாக நீக்க அனுமதிக்கிறது. ஒரே மாதிரியான பதிவை உருவாக்கும் போது நேரத்தை சேமிக்க ஒரு இன்வாய்ஸை நகலெடுக்க விரும்பினால் கோப்பி பொத்தானை பயன்படுத்துங்கள். இது தேர்ந்தெடுக்கப்பட்ட இன்வாய்ஸின் நகலை உருவாக்கும். அதை நீங்கள் புதியதாக சேமிப்பதற்கு முன் மாற்றிக்கொள்ளலாம். சில நேரங்களில் ஒரு ஆவணத்தை நிரந்தரமாக நீக்க விரும்பாமல் அதை ரத்து செய்ய விரும்பலாம். அதற்காக கேன்சல் விருப்பத்தை பயன்படுத்தலாம். இது இன்வாய்ஸை ரத்து செய்யப்பட்டது என்று குறிக்கும். ஆனால் பதிவுகளுக்கும் கண்காணிப்புக்கும் உங்கள் பட்டியலில் அதை வைத்திருக்கும். பின்னர் அதை மீண்டும் கொண்டு வர விரும்பினால் ரிஸ்டோர் தாவலை பயன்படுத்தி அந்த ரத்து செய்யப்பட்ட ஆவணத்தை மீட்டெடுக்கலாம். ஒவ்வொரு இன்வாய்ஸ் அறையிலும் ஒரு கழிப்பான் ஐகான் உள்ளது. வரி சதவீதம், பொருள் விலை அல்லது மொத்தம் போன்ற விரைவான கணக்கீடுகள் செய்ய வேண்டியிருந்தால் இந்த உள்ளமைக்கப்பட்ட கணிப்பானை திரையை விட்டு வெளியே செல்லாமல் பயன்படுத்தலாம். ஒவ்வொரு இன்வாய்ஸ் அல்லது ஆவணத்திரையிலும் ஒரு கட்டமைப்பு கான்ஃபிகரேஷன் பொத்தானும் உள்ளது. இது அந்த குறிப்பிட்ட ஆவண வகைக்கு தேவையான அமைப்புகளை தனிப்பயனாக்க அனுமதிக்கிறது. உதாரணமாக, இந்த வாங்கும் கோரிக்கையை ஒரு பெற்றோர் ஆவணத்துடன், உதாரணத்திற்கு ஒரு விற்பனை ஆர்டருடன் இணைக்கலாம். அந்த நிலையில் விற்பனை ஆர்டரில் உள்ள அனைத்து தகவல்களும் தானாகவே வாங்கும் கோரிக்கையில் வந்துவிடும். உங்கள் வாங்கும் செயல்பாடு நேரடியாக ஒரு வரவிருக்கும் விற்பனை ஆர்டருக்கு சார்ந்திருக்கும் போது இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதேபோல் தனித்துவமான குறிப்பு எண்களை சரிபார்க்கும் விருப்பமும் உள்ளது. இது கட்சி வாரியாக, கிளை வாரியாக அல்லது முழுமையாக ஆவணத்தின் தனித்துவத்தை நீங்கள் எவ்வாறு பராமரிக்க விரும்புகிறீர்களோ அதன்படி செய்யலாம். பொருள் அடிப்படையிலான காட்சி அமைப்புகள் பொருள் தேர்வு சாளரத்தின் நடத்தை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் அமைக்க அனுமதிக்கின்றன. நீங்கள் அனைத்து பொருட்கள் மற்றும் அவற்றின் கிடைக்கும் இருப்பு நிலை உடனும் அல்லது இருப்புள்ள பொருட்கள் மட்டும் காட்ட வேண்டுமா என்பதை தேர்வு செய்யலாம். உங்கள் விருப்பத்தை தேர்ந்தெடுத்து மாற்றத்தை செயல்படுத்த சேமி என்பதை கிளிக் செய்யவும். இறுதியாக பொது கட்டமைப்பு பிரிவில் வவுசர் எண் அமைப்புகள் அடங்கும். வவுசர் எண்கள் மென்பொருளால் தானாக உருவாக்கப்பட வேண்டுமா அல்லது நீங்கள் கைமுறையாக உள்ளிட வேண்டுமா என்பதை தேர்வு செய்யலாம். நீங்கள் தானாக ஓட்டோ என்பதை தேர்வு செய்தால் அலைன் புக்ஸ் அடுத்த கிடைக்கும் எண்ணை ஒதுக்கும். நீங்கள் கைமுறை மைன்யூவல் விரும்பினால் உங்கள் நிறுவனத்தின் ஆவணப்படுத்தும் செயல்முறைக்கு ஏற்ப உங்கள் சொந்த வவுசர் எண்ணை உள்ளிடலாம். நாம் மேல்தொடக்கம் ரேனிசலாய்ஸ் தொடர் அமைப்புடன் தொடங்குகிறோம். இந்த விருப்பம் உங்கள் வவுசர் எண்கள் காலப்போக்கில் எப்படி மீண்டும் அமைக்கப்பட வேண்டும் என்பதை கட்டுப்படுத்த அனுமதிக்கிறது. உங்கள் வணிக விருப்பத்திற்கு ஏற்ப இந்த தொடர் மாதம், ஆண்டு அல்லது தினம் அடிப்படையில் மீண்டும் தொடங்க வேண்டுமா என்பதை தேர்வு செய்யலாம். ஒவ்வொரு மாதம் அல்லது ஆண்டிற்கும் சுத்தமான வவுசர் எண் வரிசை வேண்டுமென்று விரும்பும் நிறுவனங்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும், ஏனெனில் இது சிறந்த பதிவேட்டிற்காக உதவும். நீங்கள் இதை உங்கள் தேவைக்கேற்ப அமைக்கலாம். அடுத்தது முன்னொட்டு ப்ரீபிக்ஸ் ஆகும். ஒவ்வொரு வவுசர் எண்ணுக்கும், எடுத்துக்காட்டாக வாங்கும் கோரிக்கைக்காக PR போன்ற ஒரு நிலையான முன்னொட்டை சேர்க்க விரும்பினால் அதை இங்கே அமைக்கலாம். முன்னொட்டுகள் வவுசர் எண்ணை பார்த்தவுடன் ஆவண வகையை விரைவாக அடையாளம் காண உதவுகின்றன. இந்த முன்னொட்டை நீங்கள் கைமுறையாக அமைக்கலாமோ அல்லது அமைப்பு தானாக உருவாக்க அனுமதிக்கலாமோ தேர்வு செய்யலாம். நீங்கள் தானாக ஓட்டோ விருப்பத்தை தேர்வு செய்தால் முன்னொட்டு எவ்வாறு உருவாக்கப்பட வேண்டும் என்பதை நீங்கள் வரையறுக்கக்கூடிய கூடுதல் பகுதி தோன்றும். இது ஆவண வகை, இடம் அல்லது இரண்டையும் இணைக்கும் ஆவண வகை மேட்டின் அடிப்படையில் இருக்கலாம். பிறகு பிரிப்பான் செப்பரேட்டர் உள்ளது. இது முன்னொட்டுக்கும் வவுசர் எண்ணுக்கும் இடையில் என்ன தோன்ற வேண்டும் என்பதை நீங்கள் வரையறுக்க அனுமதிக்கிறது. நீங்கள் ஹைபன் இடைவெளி சாஷ் அல்லது எந்த பிரிப்பானும் இல்லாமல் பயன்படுத்தலாம். உங்கள் நிறுவன வடிவமைப்பிற்கு ஏற்றதை தேர்வு செய்யுங்கள். இப்போது நீங்கள் இலக்கத்திற்குச் செல்கிறீர்கள். இங்கே வவுசர் எண்ணில் எத்தனை இலக்கங்கள் இருக்க வேண்டும் என்பதை குறிப்பிட வேண்டும். உதாரணமாக, நீங்கள் 3 என்று குறிப்பிடினால் உங்கள் வவுசர் எண்கள் 001, 002 என்று தொடங்கி 999 வரை தோன்றும். நீங்கள் உருவாக்க விரும்பும் வவுசர்களின் எண்ணிக்கையைப் பொறுத்து
2 இலக்கத்திலிருந்து 6 இலக்கங்கள் வரை எந்த மதிப்பையும் தேர்வு செய்யலாம். அடுத்ததாக நமக்கு அறிவிப்பு அமைப்பு பகுதி உள்ளது. தயவுசெய்து கவனிக்கவும், இந்த அறிவிப்பு அமைப்பு குறிப்பாக வாங்கும் கோரிக்கைக்கு பர்ச்சேஸ் ரிக்விசிஷன் தொடர்புடையது. நீங்கள் இங்கே அமைக்கும் எந்தவொரு அமைப்பும் அந்த ஆவண வகைக்கு மட்டுமே பொருந்தும். முதலில் மின்னஞ்சல் அமைப்பு உள்ளது. நீங்கள் உங்கள் மின்னஞ்சல் கணக்கை ஒருங்கிணைத்தால் மென்பொருள் வாங்கும் கோரிக்கைகளை நேரடியாக மின்னஞ்சல் மூலம் தானாக அனுப்ப முடியும். நீங்கள் தலைப்பை விருப்பப்படி அமைக்கவும் உங்கள் செய்தி உள்ளடக்கத்தையும் தட்டச்சு செய்யவும் முடியும். மின்னஞ்சலுடன் கூட அலாயின்புக்ஸ் இசேமிஸ் அமைப்பையும் ஆதரிக்கிறது. எனவே நீங்கள் விற்பனையாளர்கள் அல்லது உள்குழுக்களுக்கு குறுஞ்செய்தி மூலம் எச்சரிக்கை அனுப்பலாம். மட்டுமல்லாமல் வாட்ஸ்அப் அமைப்பும் கிடைக்கிறது. உங்கள் வணிகம் புதுப்பிப்புகளை வாட்ஸ்அப் மூலம் அனுப்ப விரும்பினால் இது ஒரு வசதியான ஒருங்கிணைப்பு. செய்தியுடன் ஆவணத்தின் அச்சுப்பிரதியை இணைக்கும் விருப்பமும் உள்ளது. நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் அந்த செக் பாக்ஸை தேர்வு செய்வதே. அப்போது அமைப்பு தானாகவே கோரிக்கையின் உங்கள் செய்தியுடன் இணைக்கும். நீங்கள் உங்கள் அனைத்து தேர்வுகளையும் முடித்தவுடன் அமைப்பை உறுதிப்படுத்துவதற்கு சேமி பொத்தானை கிளிக் செய்யவும். அமைப்பின் இறுதிப் பகுதி அனுமதி நடைமுறை ஆகும். பல நிறுவனங்களில் வாங்கும் கோரிக்கை வாங்கும் துறைக்கு செல்லும் முன் பரிசீலனை செய்து அனுமதி தர வேண்டும். அந்த பணிப்பாய்ச்சலை தானாகச் செய்ய அலாயின்புக்ஸ் உங்களை அனுமதிக்கிறது. நீங்கள் ஒரு நிலை, 2 நிலைகள் அல்லது தனிப்பயன் பணிப்பாய்ச்சலை அமைக்கலாம். நீங்கள் ஒரு நிலையைத் தேர்ந்தெடுத்தால் சில அளவுருக்களை வரையறுக்குமாறு கேட்கப்படும். உதாரணமாக, தானாக அனுமதிக்கப்படும் தொகை வரம்பு என்ன? கோரிக்கையின் தொகை இந்த வரம்புக்கு கீழாக இருந்தால் அது தானாகவே அனுமதிக்கப்படும். கோரிக்கையை அனுமதிப்பதற்கு பொறுப்பான ஒரு குறிப்பிட்ட பயனரை நீங்கள் ஒதுக்கலாம். அந்த பயனர் கிடைக்கவில்லை என்றால் முதல் நிலை மாற்றுப் பயனராக செயல்பட ஒரு மாற்றுப் பயனரை நீங்கள் நியமிக்கலாம். எல்லா பாத்திரங்களும் விதிகளும் அமைக்கப்பட்ட பிறகு சேமி பொத்தானை கிளிக் செய்யவும். இதன் மூலம் வாங்கும் கோரிக்கைக்கான அமைப்பை நீங்கள் முடித்துவிட்டீர்கள். வவுசர் எண் அறிவிப்பு அமைப்பும் அனுமதி நிலைமுறையும் எப்படி அமைப்பது என்று நீங்கள் இப்போது கற்றுக்கொண்டுள்ளீர்கள். இது உங்கள் வாங்கும் பணிப்பாய்ச்சலுக்கு முழுமையாக தானியங்கி மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட அமைப்பை வழங்குகிறது. வாங்கும் ஆணை பிரிவில் நாம் முதலில் ஜேசி வகை தேர்வுடன் தொடங்குகிறோம். அலாயின்புக்ஸ் பல்வேறு விலைப்பட்டியல் வகைகளை வழங்குகிறது. இது வெவ்வேறு பரிவர்த்தனை சூழ்நிலைகளுக்கு பொருந்தும். உதாரணமாக, நீங்கள் இந்தியாவில் சாதாரண சூழ்நிலையில் பொருட்கள் வாங்கினால் நீங்கள் வரி விலைப்பட்டியல் என்பதை தேர்வு செய்ய வேண்டும். அது கிளை மாற்றமாக இருந்தால், உதாரணத்திற்கு உங்கள் டெல்லி கிளையிலிருந்து மும்பை கிளைக்கு சரக்கு விலை மாற்றினால் கிளை மாற்று விருப்பத்தை தேர்வு செய்ய வேண்டும். விலைப்பட்டியல் விலக்கு, விகிதம், ரிவர்ஸ் சார்ஜ் அல்லது இறக்குமதி ஆகியவற்றில் ஏதேனும் இருந்தால் சரியான வரி நடைமுறையை உறுதி செய்ய இங்கு பொருத்தமான வகையை தேர்வு செய்யலாம். அடுத்து, நீங்கள் விற்பனையாளர் பெயரை தேர்வு செய்ய வேண்டும். விற்பனையாளர் மாஸ்டரில் விற்பனையாளர் இமெயில் ஐடி ஏற்கனவே சேமிக்கப்பட்டிருந்தால் மென்பொருள் அதை தானாகவே இந்த படிவத்தில் கொண்டு வரும். இந்த நிலையில் இமெயில் மாஸ்டரில் சேமிக்கப்படவில்லை என்பதால் அது தானாக நிரப்பப்படவில்லை. உங்களிடம் ஒரு நாணய தேர்வு பட்டியும் உள்ளது. நீங்கள் வெளிநாட்டு விற்பனையாளர்களுடன் பணிபுரிந்தால் அலாயின்புக்ஸ் பல நாணய பரிவர்த்தனைகளை ஆதரிக்கிறது. நாணயத்தை தேர்வு செய்து பொருந்தும் மாற்று விகிதத்தை குறிப்பிடுங்கள். இது உங்கள் அடிப்படை நாணயத்தில் துல்லியமான கணக்கீடு விலை செய்ய உதவுகிறது. மென்பொருள் டெலிவரி தேதியை தற்போதைய தேதியாக தானாக தேர்வு செய்யும், ஆனால் நீங்கள் தேவையான எதிர்கால தேதியாக அதை மாற்றலாம். அதேபோல் உங்கள் வவுசர் எண் அமைப்புகளின் அடிப்படையில் ஆர்டர் தேதி மற்றும் ஆர்டர் எண் மென்பொருளால் தானாகவே தேர்வு செய்யப்படும். வாங்கும் செயல்பாட்டுடன் தொடர்புடைய எந்தவொரு குறிப்பு எண்ணும் இருந்தால் அதை இங்கே குறிப்பிடலாம். தேவைப்பட்டால் இந்த பரிவர்த்தனையில் ஈடுபட்ட முகவரின் பெயரை தேர்வு செய்யவும். அதன் பிறகு விலை வகை வருகிறது. நீங்கள் முன்பே விலைப்பட்டியல் அம்சத்தை பயன்படுத்தி உருவாக்கியது. இங்கே விலை வகையை தேர்வு செய்யுங்கள். அப்போது அந்த பட்டியலின் அடிப்படையில் பொருட்களுக்கு பொருந்தும் விலைகள் தானாகவே அமைப்பால் எடுக்கப்படும். வரி கணக்கீட்டை எவ்வாறு கையாள விரும்புகிறீர்கள் என்பதை தேர்வு செய்யுங்கள். உங்கள் வணிக தேவைகளுக்கு ஏற்ப உள்ளடக்கமாகவோ அல்லது வெளியடக்கமாகவோ பில்லிங் முகவரி விற்பனையாளர் விவரங்களில் இருந்து எடுக்கப்படும், ஆனால் தேவையானால் அதை நீங்கள் திருத்தலாம். நீங்கள் கப்பல் அனுப்பும் நிறுவனத்தின் விவரங்களையும் இங்கே உள்ளிடலாம். கப்பல் அனுப்பும் நிறுவனம் ஏற்கனவே சேர்க்கப்படவில்லை என்றால் சேர்க்கும் பொத்தானை அழுத்தி முகவரியை உள்ளிடவும். இப்போது நீங்கள் ஏற்கனவே வாங்கும் கோரிக்கை உருவாக்கியிருந்தால் இலிருந்து இழுக்க என்பதை கிளிக் செய்வதன் மூலம் பொருட்களை நேரடியாக கொண்டு வரலாம். தேர்வு செய்யப்பட்ட விற்பனையாளரை அடிப்படையாக கொண்டு அனைத்து தொடர்புடைய கோரிக்கைகளும் தோன்றும். பொருட்களை தேர்வு செய்து ஓகே என்பதை கிளிக் செய்யவும். அவை தானாகவே உங்கள் ஆர்டரை ஏற்றப்படும். நாம் முன்பு பார்த்த வேகமான பில்லிங் விருப்பங்கள் இங்கேயும் கிடைக்கின்றன. நீங்கள் பல பொருட்களை விரைவாகச் சேர்க்கலாம், பார்கோடு மூலம் ஏற்றலாம், அல்லது பிற இன்வாய்ஸ்களில் இருந்து பொருள் அட்டவணைகளை நகலெடுக்கலாம். அமைப்புகள் பொத்தானை பயன்படுத்தி பொருள் அட்டவணையை உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப அமைக்கலாம்.
நெடுவரிசைகளைச் சேர்க்கலாம் அல்லது நீக்கலாம், அவற்றை மறுசீரமைக்கலாம், மேலும் இந்த காட்சியை எதிர்கால பயன்பாட்டிற்கு சேமிக்கலாம். இன்னும் அதிக பொருள் நிலை விவரங்களை உள்ளிட வலதுபுறம் ஸ்க்ரோல் செய்யவும். உதாரணமாக அளவு, விலை, தள்ளுபடி, வரிவிலையிடப்பட்ட மதிப்பு, வரித்தொகை மற்றும் போக்குவரத்து கட்டணங்கள் போன்றவை உங்கள் அமைப்பில் இயக்கப்பட்டிருந்தால் அமைப்பு தானாகவே தொகையை முழுமையாக்கும் வசதியையும் வழங்குகிறது. நீங்கள் ஏதேனும் குறிப்புகளைச் சேர்க்க விரும்பினால் குறிப்புகள் ஐகானை கிளிக் செய்யவும். இதை நீங்கள் பரிவர்த்தனை அடிப்படையில் திருத்தலாம். தேவைப்பட்டால் ஒரு மேற்கோள் அல்லது ஆதாரக்கோப்பு போன்ற ஆவணங்களை இணைக்கவும். நீங்கள் விற்பனையாளருக்கு முன்பணம் செலுத்தியிருந்தால் அந்த தொகையை இங்கே உள்ளிடவும் மற்றும் அது எந்த கணக்கில் பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதை தேர்ந்தெடுக்கவும். அது பணம், வங்கி அல்லது வேறு எந்த கணக்காக இருந்தாலும் சரி. பொது முகாமைத்துவ விவரங்கள் பிரிவில் நீங்கள் கப்பல் அனுப்பும் முறை, கண்காணிப்பு எண்கள் மற்றும் பிற விவரங்களை குறிப்பிடலாம். மேலதிக செலவுகளில் நீங்கள் போக்குவரத்து, காப்பீடு, பேக்கேஜிங் அல்லது கையாளும் கட்டணங்களை பதிவு செய்யலாம். இவை அனைத்தும் பொருட்களின் செலவில் தானாகவே சேர்க்கப்படும். இதனால் உங்களுக்கு மேலும் துல்லியமான இறுதிச் செலவு கணக்கிடப்படும். அனைத்து விவரங்களும் பூர்த்தி செய்யப்பட்ட பிறகு வாங்கும் ஆர்டரை இறுதிப்படுத்த சேமி என்பதை கிளிக் செய்யவும். அச்சிட அச்சு பொத்தானை கிளிக் செய்யவும். நீங்கள் விலைப்பட்டியலை முன்பார்வையிடலாம். பல முன்பே அமைக்கப்பட்ட டெம்ப்ளேட்டுகளில் இருந்து தேர்வு செய்யலாம். ஆவணத்தை PDF ஆகஸ்து ஏற்றுமதி செய்யலாம். மேலும் தலைப்பு, அடிக்குறிப்பு அல்லது விதிமுறைகளில் என்ன தோன்ற வேண்டும் என்பதையும் அமைக்கலாம். உங்கள் கேட்ரி ஒருங்கிணைக்கப்பட்டிருந்தால் நீங்கள் கூட ஒரு கட்டண இணைப்பையும் சேர்க்கலாம். நீங்கள் ஆவணத்தை நேரடியாக விற்பனையாளருக்கு மின்னஞ்சல் அனுப்பலாம் அல்லது அதே ஆவணம் முறையாக உருவாக்கப்பட வேண்டுமானால் தானாக அட்டவணை அமைக்கலாம். இறக்குமதி விருப்பம் மூலம் நீங்கள் பல வாங்கும் ஆர்டர்களை ஒரே நேரத்தில் எக்ஸெல் பயன்படுத்திக் கொண்டு வர முடியும். டெம்ப்ளேட்டை பதிவிறக்கம் செய்யவும் அல்லது உங்கள் தற்போதைய எக்ஸெல் கோப்பை அமைப்பு புலங்களுக்கு பொருந்துமாறு மேட் செய்யவும். இதனுடன் அலைன் பிட்ஸ் வாங்கும் தொகுதி மொத்தத்தில் வாங்கும் ஆர்டர் அம்சத்தை முடித்துவிட்டோம். இப்போது வாங்கும் தொகுதியின் அடுத்த பகுதிக்கு செல்லலாம். அது பொருட்கள் பெறும் குறிப்பு, GRN என்றும் அழைக்கப்படுகிறது. GRN என்பது ஒரு சலையரிடமிருந்து ஆர்டர் செய்யப்பட்ட பொருட்கள் பெற்றுக்கொள்ளப்பட்டதை உறுதிப்படுத்த பயன்படுத்தப்படும் ஒரு ஆவணமாகும். இது பெற்றுக்கொண்டதை ஒப்புக்கொள்வதை விட அதிகம் செய்கிறது. இது பொருட்களின் உரிமை அதிகாரப்பூர்வமாக விற்பனையாளரிடமிருந்து வாங்குபவருக்கு மாற்றப்பட்டுவிட்டதையும் உறுதிப்படுத்துகிறது. தொடங்க GST வகையைத் தேர்ந்தெடுக்கவும், விற்பனையாளரைத் தேர்ந்தெடுக்கவும். மேலும் விற்பனையாளரின் மின்னஞ்சல் ID மாஸ்டரில் சேமிக்கப்பட்டிருந்தால் அது இங்கே தானாகவே நிரப்பப்படும். நாணயத்தைத் தேர்ந்தெடுக்கவும், பின்னர் பொருத்தமான விலை வகையைத் தேர்ந்தெடுக்கவும். அடுத்ததாக தேவையான தலைப்பு விவரங்களை நிரப்பவும். இப்போது ஏற்கனவே உள்ள வாங்கும் ஆர்டரிலிருந்து பொருட்களை நேரடியாக ஏற்ற புல் ப்ரோம் ஆர்டர் பட்டனை கிளிக் செய்யவும். சிஸ்டம் அனைத்து தொடர்புடைய ஆர்டர்களையும் காட்டும். தேவையான பொருட்களை தேர்ந்தெடுத்து ஓகே என்பதை கிளிக் செய்யவும். தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருள் விவரங்கள் தானாகவே உங்களுக்கு சேர்க்கப்படும். தேவைப்பட்டால் ஒரு குறிப்பைச் சேர்க்கலாம் மற்றும் ஆதார ஆவணங்களை அட்டைமெண்ட் விருப்பத்தை கிளிக் செய்து இணைக்கலாம். விநியோகத்துடன் தொடர்புடைய லாஜிஸ்டிக் விவரங்களையும், எடுத்துக்காட்டாக கப்பல் அனுப்பும் முறை, கிராக்கின் தகவல் மற்றும் பிறவற்றையும் நீங்கள் உள்ளிடலாம். ஏதேனும் மேலதிக செலவுகள், உதாரணத்திற்கு போக்குவரத்து, பேக்கேஜிங் அல்லது கையாளுதல் செலவுகள் இருந்தால் அவற்றை இங்கே உள்ளிடலாம். இந்த செலவுகள் நேரடியாக பொருளின் செலவில் பாதிப்பை ஏற்படுத்தும். அனைத்து தேவையான விவரங்களும் நிரப்பப்பட்ட பிறகு இறுதிப்படுத்த சேவ் பட்டனை கிளிக் செய்யவும். இங்கே உள்ள மற்ற அனைத்து தாவல்களும் நாம் முன்பு விவாதித்தவைகளுக்கு ஒத்தவையாகவே உள்ளன. உதாரணத்திற்கு அச்சிடு, அட்டவணை அமை, இறக்குமதி செய், திற, நீக்கு, ரத்து செய், நகல் எடு மற்றும் மீட்டமை. அடுத்து உள்ளது கான்ஃபிகரேஷன் தாவல். இதில் ஆவணத்தின் நடத்தை மற்றும் அமைப்புகளை நீங்கள் விருப்பப்படி மாற்றலாம். இங்கே உங்களுக்கு பெற்றோர் ஆவணத்தை தேர்வு செய்யலாம். அது வாங்கும் ஆர்டர் ஆகவோ அல்லது வாங்கும் ஒப்பந்தம் ஆகவோ இருக்கலாம். இல் உள்ள அளவு பெற்றோர் ஆவணத்தில் உள்ள அளவை மீறக்கூடாது என்று கட்டுப்படுத்த விரும்பினால் டோ நோட் அலால் குவான்டிட்டி மோர் தென் பைரின் டாக்குமெண்ட் என்று குறிப்பிடப்பட்டுள்ள செக்பாக்ஸை தேர்வு செய்யவும். ஆவண விவரங்களை எவ்வாறு பெற வேண்டும் என்பதையும் நீங்கள் தேர்வு செய்யலாம். விருப்பங்களில் முழு ஆவணம், பொருள் அளவு அடிப்படையில், வரிப்பொருளுடன் தலைப்பு, சேன் செய்ய முழு ஆவணம் ஆகியவை அடங்கும். உதாரணமாக நீங்கள் சேன் செய்ய முழு ஆவணம் என்பதை தேர்வு செய்தால் மீண்டும் திறக்கும்போது புல் ப்ரோம் என்று பெயரிடப்பட்ட புதிய விருப்பம் தோன்றும். இங்கே நீங்கள் ஆர்டரை தேர்வு செய்யலாம் மற்றும் பொருட்கள் சேன் செய்யப்படும் போது அவை தானாகவே ஏற்றப்பட்டு அந்த ஆர்டரிலிருந்து கழிக்கப்படும். பார்கோடு அடிப்படையிலான சரக்கு நகர்வுக்கு இது சிறந்தது. நீங்கள் பெற்றோர் ஆவணத்திற்கு தானாகவே காலாவதி தேதி அமைக்கவும், விகித விருப்ப அமைப்புகளை வரையறுக்கவும் முடியும். தேவைப்பட்டால் தொடர்புடைய செக்பாக்ஸை இயக்குவதன் மூலம் குறிப்பிட்ட இடங்களை நீங்கள் தவிர்க்கலாம். நீங்கள் கட்சி அல்லது துணைக்கட்சி நிலை அடிப்படையில் வடிகட்டவும் முடியும். மேலும் எந்த பொருள் வகைகள் அனுமதிக்கப்பட வேண்டும் என்பதை குறிப்பிடவும் முடியும். உதாரணத்திற்கு தயாரிப்புப் பொருட்கள், மூலப்பொருட்கள், உபயோகப் பொருட்கள், கழிவுகள் அல்லது சேதைகள். குறிப்பு கட்டுப்பாட்டிற்காக
தனித்துவமான குறிப்பு எண் சரிபார்ப்பு விருப்பம் உள்ளது. இந்த சரிபார்ப்பை கட்டாயப்படுத்த வேண்டுமா, எந்த நிலையில் கட்டாயப்படுத்த வேண்டும் என்பதையும் நீங்கள் தீர்மானிக்கலாம். பொருள் பட்டியல் காட்சி விருப்பம் மூலம் பொருள் பட்டியல்கள் திரையில் எவ்வாறு தோன்ற வேண்டும் என்பதை நீங்கள் தேர்வு செய்யலாம். அடிப்படை பட்டியல், இருப்புடன் கூடிய பட்டியல் அல்லது இருப்புள்ள பொருட்கள் மட்டும். இந்த விருப்பங்களை அனைத்தும் தேர்வு செய்த பிறகு உங்கள் அமைப்பை செயல்படுத்த சேமி பொத்தானை கிளிக் செய்யவும். இப்போது எண்களிடும் தாவலில் ஜிஆர்என் எண் எவ்வாறு உருவாக்கப்பட வேண்டும் என்பதை நீங்கள் அமைக்கலாம். தானாகவோ அல்லது கைமுறையிலோ தொடர் எப்போது மீண்டும் தொடங்க வேண்டும் என்பதை மாதம், ஆண்டு, தினம் அல்லது ஒருபோதும் இல்லை எந்த முன்னொட்டு பயன்படுத்த வேண்டும், எந்த பிரிப்பான், உதாரணத்திற்கு ஐபன், சாஷ் அல்லது இடைவெளி பயன்படுத்த வேண்டும் மற்றும் பவுசர் எண்ணில் எத்தனை இலக்கங்கள் இருக்க வேண்டும் என்பதையும் அமைக்கலாம். இப்போது அறிவிப்புகளுக்கு நகர்கிறோம். உங்கள் இணைப்புகளுக்கு ஏற்ப அலாயின் புட்ஸ் மூலம் மின்னஞ்சல், எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப் வழியாக அனுப்பலாம். தயவு செய்து செய்தியை உள்ளிடவும். தேவையெனில் அச்சிடப்பட்ட ஜிஆர்என் ஆவணத்தை இணைப்பாக அனுப்பவும் இயக்கவும். இறுதியாக அங்கீகார செயல்முறை உள்ளது. உங்கள் நிறுவனம் பலநிலை அங்கீகார முறையை பயன்படுத்தினால் அந்த விதிகளை இங்கேயும் நீங்கள் வரையறுக்கலாம். அது ஒற்றை நிலை, இருநிலை அல்லது மாற்று அங்கீகாரங்கள் மற்றும் தொகை அடிப்படையிலான தானாக அங்கீகாரம் போன்ற தனிப்பயன் பணிப்பாய்வு இருந்தாலும் சரி. இதனுடன் அலாய்மில் பொருள் பெறும் குறிப்பு செயல்முறை முடிவடைகிறது. இப்போது அடுத்த முக்கியமான பகுதியான வாங்கும் பில்லுக்குச் செல்லலாம். வாங்கும் பில்லில் முதலில் நீங்கள் ஜிஎஸ்டி வகையை தேர்ந்தெடுத்து இந்த இன்வாய்ஸ் பணம் அல்லது கடன் பரிவர்த்தனைக்காக உருவாக்கப்படுகிறதா என்பதை வரையறுக்க வேண்டும். பின்னர் தொடர்புடைய கையிருப்பு கிடங்கை வேர்ஹவுஸ் தேர்ந்தெடுக்கலாம். உதாரணமாக, உங்கள் வணிகம் பல கிடங்குகளை இயக்கினால், ஒன்று கலாஷ்நகர் மற்றும் மற்றொன்று தீர்த்திநகர் ஆகிய இடங்களில் இருந்தால் அவற்றை அலாயனில் நிர்வகித்து இங்கே தேர்ந்தெடுக்கலாம். அடுத்ததாக விற்பனையாளர் வெண்டர் தேர்ந்தெடுக்கவும். விற்பனையாளரின் மின்னஞ்சல் ஐடி ஏற்கனவே மாஸ்டரில் சேமிக்கப்பட்டிருந்தால் அது தானாகவே மென்பொருளால் எடுக்கப்படும். அதற்குப் பிறகு தேவையான இன்வாய்ஸ் விவரங்களை உள்ளிடவும். இப்போது ஆர்டர் விவரங்களை நேரடியாக வாங்கும் பில்லில் கொண்டு வர விரும்பினால் பெற்றோர் ஆவண அமைப்பை பயன்படுத்தி அதை செய்யலாம். முன்னதாக காட்டியபடி தேர்ந்தெடுத்த பெற்றோர் ஆவணத்தின் அடிப்படையில், உதாரணமாக பொருள் பெறும் குறிப்பு குல்ஜி ரிசீப்ட் நோட் என்றால் மென்பொருள் அந்த பொத்தானின் பெயரை அதற்கேற்ப மாற்றும். உதாரணமாக பெற்றோர் ஆவணமாக குல்ஜி ரிசீப்ட் நோட் தேர்ந்தெடுத்து சேமித்திருந்தால் அந்த பொத்தான் நேரடியாக இலிருந்து கொண்டு வர அனுமதிக்கும் வகையில் மாறும். அந்த பொத்தானை கிளிக் செய்து தொடர்புடைய தேர்ந்தெடுக்கவும். விவரங்கள் தானாகவே பில்லில் ஏற்றப்படும். இந்த இன்வாய்ஸுக்கான குறிப்பை உள்ளிட, தொடர்புடைய ஆவணங்களை இணைக்க மற்றும் கப்பல் அனுப்பும் விவரங்கள் போன்ற லாஜிஸ்டிக்ஸ் விவரங்களை நிரப்ப கீழே ஸ்க்ரோல் செய்யலாம். முன்பே இதே போன்ற பரிவர்த்தனைகளை உருவாக்கியிருந்தால் அந்த ஓவர்ஹெட் செலவுகளை மீண்டும் பயன்படுத்த விரும்பினால் பேத்ரோம் லெஸ் பில் என்பதை கிளிக் செய்யவும். மென்பொருள் அந்த மதிப்புகளை தானாகவே உங்களுக்காக இறக்குமதி செய்யும். பில்லை கையாளுவதற்கான அனைத்து பொதுவான செயல்பாடுகள், உதாரணத்திற்கு திறக்க, நீக்க, நகலெடுக்க, ரத்து செய்ய மற்றும் மீட்டெடுக்க ஆகியவை இங்கே கிடைக்கின்றன. இதனுடன் வாங்கும் பில் பகுதி முடிந்துவிட்டது. இப்போது ரிப்போர்ட்கள் பற்றி பேசலாம். ரிப்போர்ட்களை அணுக ரிப்போர்ட்ஸ் மாடியூலுக்கு சென்று ஓல் ரிப்போர்ட்ஸ் என்பதை கிளிக் செய்யவும். பிறகு மோர் ரிப்போர்ட்ஸ் திறக்கவும். இங்கே அலாயின் புக்ஸ் ரிப்போர்ட்களை செயல்பாடுகளின்படி வகைப்படுத்துகிறது. உதாரணத்திற்கு வாடிக்கையாளர் விற்பனை, விற்பனையாளர் வாங்குதல், சரக்கு வாங்குதல் ரிப்போர்ட்களுக்கு விற்பனையாளர் வாங்குதல் பகுதியில் செல்லவும். நீங்கள் வாங்கும் பதிவேட்டை பார்க்க விரும்பினால் கோப்புரை ஐகானை கிளிக் செய்யவும். அப்போது வாங்கும் ஆர்டர் பதிவேடு, ஜிஆர்என் பதிவேடு, வாங்கும் திரும்பும் சலான், கட்டண பதிவேடு மற்றும் வாங்கும் விலைப்பட்டியல் போன்ற அனைத்து தொடர்புடைய பதிவேடுகளும் காணலாம். நீங்கள் ஸ்க்ரோல் செய்யும்போது ட்ரையல் லெட்ஜர் மற்றும் விற்பனையாளர் மாஸ்டர் ரிப்போர்ட்கள் போன்றவை கூட காணலாம். நீங்கள் நிலுவை இருப்புகளை கண்காணிக்க விரும்பினால் பில் வாரியாக நிலுவை விற்பனையாளர் ரிப்போர்ட், பில் வாரியாக கட்டண விவரங்கள் மற்றும் வயது பகுப்பாய்வு போன்ற விரிவான ரிப்போர்ட்களும் கிடைக்கும். உங்கள் ரிப்போர்ட்டை மேலும் துல்லியமாக்க வடிகட்டி விருப்பங்களை பயன்படுத்தி பின்னர் வியூ என்பதை கிளிக் செய்து அதை காணலாம். மேலும் ஆவண மாற்றங்களை கண்காணிக்க உதவும் இணைப்பு ரிப்போர்ட் பகுதியும் உள்ளது. உதாரணமாக, எத்தனை வாங்கும் ஆர்டர்களாக மாற்றப்பட்டுள்ளன மற்றும் எத்தனைகள் வாங்கும் பில்களாக மாற்றப்பட்டுள்ளன என்பதை நீங்கள் எளிதாக சரிபார்க்கலாம். இந்த ரிப்போர்ட் விரிவான இணைப்புகளை காட்டும், அதாவது விற்பனையாளர் பெயர், ஆர்டர் குறிப்பு, ஆர்டர் தொகை மற்றும் நீங்கள் வலப்புறம் ஸ்க்ரோல் செய்தால் அதற்கான ஜிஆர்என் விவரங்கள் மற்றும் நிலுவையில் உள்ள அளவுகள் ஆகியவற்றையும் காணலாம். இப்போது வாங்கும் கிரெடிட் நோட்டுக்குச் செல்லலாம். வாங்கும் கிரெடிட் நோட் என்பது வாங்குபவர் விற்பனையாளரிடம் பொருட்களை திருப்பி அனுப்பும் போது அல்லது பணத்தை மீட்டெடுக்க அல்லது தள்ளுபடி கோரும் போது வழங்கப்படும் ஒரு ஆவணமாகும். உதாரணமாக, நீங்கள் ஒரு விற்பனையாளரிடமிருந்து பொருட்களை பெற்றீர்கள்,
ஆனால் ஆய்வின் போது சில பொருட்கள் சேதமடைந்துள்ளதை கவனித்தீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அந்த நிலையில் அந்த குறிப்பிட்ட பொருட்களை திருப்பி அனுப்ப கிரெடிட் நோட்டை உருவாக்கலாம். தொடங்க பொருட்கள் வாங்கப்பட்ட விற்பனையாளரை தேர்ந்தெடுத்து ஒரு குறிப்பு எண்ணை மற்றும் தேவையான பிற விவரங்களை உள்ளிடவும். அகெயின்ஸ்ட் பில் நம்பர் புலில் முதன்மை வாங்கும் பில் எண்ணை உள்ளிடவும். உதாரணமாக 0002. இப்போது பர்சேஸ் பில் இலிருந்து இழுக்க என்பதை கிளிக் செய்யவும். பில்களின் பட்டியல் தோன்றும். பில் அருகிலுள்ள செக்பாக்ஸை தேர்வு செய்து ஓகே என்பதை கிளிக் செய்யவும். தொடர்புடைய பொருள் விவரங்கள் தானாகவே கிரெடிட் நோட்டில் ஏற்றப்படும். நீங்கள் அளவை மாற்றலாம். உதாரணமாக நீங்கள் 20 வாட்டர் பாட்டில்களில் 3 மட்டும் திருப்பி அனுப்பினால் இங்கு அளவை புதுப்பிக்கவும். தேவைப்பட்டால் விலையையும் மாற்றலாம். மேலும் பொருள் விவரங்களை பார்க்க வலப்புறம் ஸ்க்ரோல் செய்யவும். நீங்கள் ஒரு குறிப்பு சேர்க்கலாம், ஆவணங்களை இணைக்கலாம் மற்றும் கணக்கிடப்பட்ட பொருள் மதிப்பு, தள்ளுபடி, வரி மற்றும் ஏதேனும் போக்குவரத்து அல்லது வட்டியிலான திருத்தங்களை பார்க்கலாம். எல்லா விவரங்களும் சரிபார்க்கப்பட்ட பிறகு சேமி பட்டனை கிளிக் செய்யவும். வாங்கும் கிரெடிட் நோட்டை அச்சிட விரும்பினால் பிரிண்ட் திராக்தவனை கிளிக் செய்யவும். ஆவணத்தை முன்னோட்டமாக பார்க்க அல்லது PDF ஆக ஏற்றுமதி செய்ய தேர்வு செய்யலாம். ஏதேனும் தனிப்பயனாக்கம் தேவையெனில் அமைப்புகள் தாவலை கிளிக் செய்து அமைப்பு, அடிக்குறிப்பு, தலைப்பு அல்லது பிற அச்சு தொடர்பான அமைப்புகளை மாற்றலாம். இதனுடன் வாங்கும் கிரெடிட் நோட் பகுதி முடிவடைகிறது. முன்னதாக கூறியபடி அச்சு, ஏற்றுமதி, மெயில், அட்டவணை, இணைப்பு மற்றும் அமைப்புகள் போன்ற அனைத்து தாவல்களும் முந்தைய வீடியோக்களில் ஏற்கனவே விளக்கப்பட்டுள்ளன. நீங்கள் அலாயின் சேர்த்த அனைத்து வாங்கும் கிரெடிட் நோட்டுகளின் பட்டியலை பார்க்க விரும்பினால் ஓபன் பட்டனை கிளிக் செய்யவும். ஒரு வாங்கும் கிரெடிட் நோட்டை நீக்க டிலீட் பட்டனை பயன்படுத்தவும். மேலும் நீங்கள் எந்தவொரு ஆவணத்திற்கு தனிப்பட்ட அமைப்புகளை மாற்ற விரும்பினால் அலாயின் புக்ஸ் ஒவ்வொரு தொகுதியிற்கும் தனி அமைப்புகள் தாவலை வழங்குகிறது. இங்கு நீங்கள் பொது விருப்பங்கள், எண்குறிப்பு, அறிவிப்பு மற்றும் அனுமதி செயல்முறை போன்ற அமைப்புகளை ஒவ்வொரு ஆவணத்திற்கும் தனித்தனியாக நிர்வகிக்கலாம். இப்போது அடுத்த அம்சமான வாங்கும் டெபிட் நோட் பகுதியை நோக்கி செல்லலாம். வாங்கும் டெபிட் நோட் என்பது குறைவாக கட்டணமிடப்பட்ட இன்வாய்ஸ்கள் அல்லது கூடுதல் செலவுகள் காரணமாக வாங்குபவர் கூடுதல் தொகையை செலுத்த வேண்டியிருக்கும் போது வெளியிடப்படும் ஒரு ஆவணமாகும். வாங்கும் கிரெடிட் நோட்டில் பொருட்கள் திருப்பி அனுப்பப்பட்டு தொகை குறைக்கப்படுகிறது. ஆனால் டெபிட் நோட்டில் வாங்குபவர் கூடுதல் தொகையை செலுத்த ஒப்புக்கொள்கிறார். இது தாமத கட்டணங்கள், கவனிக்கப்படாத சரக்கு கட்டணம் அல்லது திருத்தப்பட்ட இன்வாய்ஸ் மதிப்பு போன்ற காரணங்களால் இருக்கலாம். ஒரு வாங்கும் டெபிட் நோட்டை உருவாக்க முதலில் விற்பனையாளரை தேர்ந்தெடுத்து அடிப்படை இன்வாய்ஸ் விவரங்களை பூர்த்தி செய்யவும். பிறகு அகெயின்ஸ்ட் பில் நம்பர் புலத்தில் நீங்கள் இந்த கூடுதல் தொகையை செலுத்தும் பில் எண்ணை குறிப்பிடவும். புல் பர்சேஸ் பில் விருப்பத்தை பயன்படுத்தி அசல் இன்வாய்ஸிலிருந்து பொருள் விவரங்களை கொண்டு வரலாம். செக்பாக்ஸை தேர்வு செய்து ஓகே என்பதை கிளிக் செய்யவும். அனைத்து விவரங்களும் தானாகவே ஏற்றப்படும். தேவைப்பட்டால் நீங்கள் அளவு அல்லது விகிதங்களை புதுப்பிக்கலாம். பின்னர் கீழே ஸ்க்ரோல் செய்து குறிப்புகளை உள்ளிடலாம். இவை மென்பொருளால் தானாக தேர்வு செய்யப்படும், ஆனால் தேவைக்கேற்ப மாற்றலாம். உங்களிடம் ஆதார ஆவணங்கள் இருந்தால் அவற்றை இங்கே இணைக்கலாம். எல்லாவற்றையும் நிரப்பிய பிறகு சேவ் பட்டனை எளிதாக கிளிக் செய்யவும். கணினியில் ஏற்கனவே உள்ள பர்சேஸ் டெபிட் நோட்டுகளை பார்க்க ஓபன் டேப்பை பயன்படுத்தவும். ஏதேனும் ஒன்றை நீக்க டிலீட் டேப்பை பயன்படுத்தவும். மற்ற ஆவணங்களைப் போலவே இங்கேயும் கான்ஃபிகரேஷன் டேப் உள்ளது. இதில் ஆவணம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கான விருப்பங்களை நீங்கள் வரையறுக்கலாம். இதனுடன் பர்சேஸ் டெபிட் நோட் பகுதி முடிந்தது. இப்போது பர்சேஸ் ரிட்டர் அம்சத்தை புரிந்து கொள்வோம். பொருட்கள் சப்ளையரிடம் திருப்பி அனுப்பப்படும் போது பர்சேஸ் ரிட்டர்ன் பதிவு செய்யப்படுகிறது. இது பல காரணங்களால் ஏற்படலாம். உதாரணமாக குறைபாடுள்ள அல்லது சேதமடைந்த பொருட்கள், தவறான பொருட்கள் வந்திருத்தல், அளவு பொருந்தாமை, தேவையற்ற அல்லது அதிகமான பங்கு, காலாவதி ஆகும் நிலையில் உள்ள அல்லது ஏற்கனவே காலாவதியான பொருட்கள். ஒரு பர்சேஸ் ரிட்டர்ன் உருவாக்க முதலில் விற்பனையாளர் மற்றும் ஜிஎஸ்டி வகையை தேர்ந்தெடுக்கவும். நீங்கள் உருவாக்கும் இன்வாய்ஸ் வகையை தேர்ந்தெடுத்து குறிப்பு எண் மற்றும் தேவையான பிற விவரங்களை குறிப்பிடவும். கட்டாயமான புலன்கள் சிவப்பு குறியீட்டுடன் குறிப்பிடப்பட்டிருக்கும், எனவே அவற்றை நிரப்பியதை உறுதிப்படுத்தவும். விருப்பமான புலன்களை தேவையில்லை எனில் தவிர்க்கலாம். மற்ற மாடியூல்கள் போலவே பர்சேஸ் பில் இலிருந்து பெறும் வசதியும் இங்கே உள்ளது. இதை பயன்படுத்தி ஏற்கனவே உள்ள ஒரு பர்சேஸ் பில்லிருந்து பொருள் விவரங்களை நேரடியாக இறக்குமதி செய்யலாம். தகுந்த பில்லின் அருகிலுள்ள செக்பாக்ஸை தேர்ந்தெடுத்து ஓகே என்பதை கிளிக் செய்யவும். உடனே அந்த பொருள் விவரங்கள் உங்கள் பர்சேஸ் ரிட்டர்ன் ஆவணத்தில் கொண்டு வரப்படும்.
இங்கிருந்து நீங்கள் அளவுகளை மாற்றலாம், குறிப்புகள் எழுதலாம், ஆவணங்களை இணைக்கலாம் மற்றும் அனைத்தும் சரியாக இருந்தால் சேமி பட்டனை கிளிக் செய்யவும். இப்போது நாம் பர்சேஸ் ரிட்டர்னை தொடரலாம். பர்சேஸ் ரிட்டர்ன் திரையில் தேவையானபடி ஒவ்வொரு பொருளுக்கும் அளவு மற்றும் விகிதத்தை திருத்தலாம். வலது பக்கத்தில் வாடிக்கையாளர் தகவலை காணலாம். இதில் விற்பனையாளர் இருப்பு மற்றும் கடன் வரம்பு போன்ற விவரங்கள் அடங்கும். அதற்கு கீழே பொருள் தகவல் பகுதியை காணலாம். இதில் இந்த ரிட்டர்ன் இன்வாய்ஸில் தற்போது உள்ள பொருட்கள் காட்டப்படும். இங்கே IGST மற்றும் வரி விவரங்களையும் பார்க்கலாம். ரிட்டர்னுடன் தொடர்புடைய ஆதார ஆவணம் ஏதேனும் இருந்தால் சிலிக் பாயில் பட்டனை பயன்படுத்தி அதை இணைக்கலாம். பர்சேஸ் ரிட்டர்ன் திரையில் லாஜிஸ்டிக் விவரங்களும் கிடைக்கும். இதில் இந்த இன்வாய்ஸுடன் தொடர்புடைய ஷிப்பிங் விவரங்களை குறிப்பிடலாம். மேலதிக செலவுகள் இருந்தால் பே பட்டனை பயன்படுத்தி அவற்றை கடைசி பில்லிலிருந்து பெறலாம் அல்லது கைமுறையாக குறிப்பிடலாம். பல விருப்பங்கள் உள்ளன. உதாரணமாக போக்குவரத்து, காப்பீடு, கையாளுதல், ஆவணக் கட்டணங்கள், வங்கிக் கட்டணங்கள் மற்றும் பிற செலவுகள். அனைத்து தேவையான விவரங்களும் உள்ளிடப்பட்ட பிறகு பர்ச்சேஸ் சேமிக்க சேவ் பட்டனை கிளிக் செய்யவும். இப்போது அலைன் புக்ஸில் மிகவும் முக்கியமான ஒரு அம்சத்திற்கு செல்லலாம், அதாவது பல்க் ஜிஆர்என் அல்லது பர்ச்சேஸ் இன்வாய்ஸ். இந்த பகுதி ஒவ்வொன்றாக ஆவணங்களை உருவாக்குவதற்கு பதிலாக பல ஆவணங்களை இறக்குமதி செய்ய அல்லது உருவாக்க வேண்டிய நேரங்களில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். பல்க் பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் ஓல்டர் விருப்பம் பல பர்ச்சேஸ்களை ஒரே முறையில் பர்ச்சேஸ்களாக மாற்ற அனுமதிக்கிறது. முதலில் தேர்ந்தெடுத்து நீங்கள் கன்வர்சன் செய்ய விரும்பும் தேதி வரம்பை அமைக்கவும். நீங்கள் குவிக் பீரியடை பயன்படுத்தலாம் அல்லது கைமுறையாக டேட் மற்றும் தேர்ந்தெடுக்கலாம். இதையெல்லாம் முடித்த பிறகு ஓகே பட்டனை கிளிக் செய்யவும். உங்கள் அளவுகோலுக்கு பொருந்தும் அனைத்துக்களும் திரையில் காட்டப்படும். இப்போது நீங்கள் கன்வர்ட் செய்ய விரும்பும் களுக்கான தேர்ந்தெடுத்து கிளிக் செய்யவும். இந்த இந்தோசேஸ் என்ற தேதியில் சேவ் செய்ய வேண்டும் என்று தேர்ந்தெடுக்குமாறு உங்களிடம் கேட்கப்படும். தேதியை தேர்ந்தெடுத்து ஓகே என்பதை கிளிக் செய்யவும். அடுத்ததாக சிஸ்டம் உங்களுக்கு ஆய்ட்டம் விவரங்களை உறுதிப்படுத்த ஆய்ட்டம் மைத்தின் திரையை காட்டும். இதுபோல நீங்கள் தேர்ந்தெடுத்த அனைத்துக்களும் தானாகவே பர்ச்சேஸ்களாக மாற்றப்படும். அடுத்து பல்க் ஜிஆர்என் ஓர்டர் என்ற அம்சத்தை பார்ப்போம். இந்த விருப்பம் பல களை ஒரே நேரத்தில் களாக மாற்ற அனுமதிக்கிறது. இது பொருட்கள் பெருமளவில் வந்துவிட்டதும் அவற்றை பதிவு செய்ய வேண்டிய நேரத்தில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இது செய்யும் நடைமுறை அதேபோல்தான். தேர்ந்தெடுத்து தேதி வரம்பை அமைத்து ஓகே என்பதை கிளிக் செய்யவும். பர்ச்சேஸ்களின் பட்டியல் தோன்றும். மாற்ற விரும்பும் களை தேர்ந்தெடுத்து கிளிக் செய்து தேதியை தேர்ந்தெடுத்து ஓகே என்பதை கிளிக் செய்யவும். ஆவணங்கள் வெற்றிகரமாக சேமிக்கப்பட்டுள்ளன என்ற உறுதிப்படுத்தல் உங்களுக்கு கிடைக்கும். அவற்றை மீண்டும் பார்க்க விரும்பினால் ரிசீப்ட் நோட் பகுதியிற்கு சென்று ஓபன் என்பதை கிளிக் செய்யவும். அங்கு தானாக உருவாக்கப்பட்ட அனைத்துக்களும் பட்டியலாக காணப்படும். அடுத்து நமக்கு இலிருந்து பல்க் பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் உள்ளது. இது முந்தைய 2 விருப்பங்களைப் போலவே செயல்படுகிறது, ஆனால் இந்த முறையில் களை பர்ச்சேஸ்களாக மாற்ற அனுமதிக்கிறது. தேர்ந்தெடுத்து தேதி வரம்பை அமைத்து ஓகே என்பதை கிளிக் செய்யவும். கள் பட்டியலாக காணப்படும். மாற்ற விரும்பும் களை தேர்ந்தெடுத்து கிளிக் செய்து இன்வாய்ஸ் தேதியை தேர்ந்தெடுத்து ஓகே என்பதை கிளிக் செய்யவும். மீதமுள்ள அனைத்தையும் சிஸ்டம் தானாக கவனித்து ஒவ்வொருக்கும் பர்ச்சேஸ் தானாக உருவாக்கும். இந்த பல்க் இம்போர்ட் திருப்பங்களை பயன்படுத்தி நீங்கள் விரைவாக மாற்றலாம். வெறும் சில கிளிக்குகளிலேயே அதிக நேரமும் கையால் செய்யும் முயற்சியும் சேமிக்க முடியும். இப்போது உள்ள ஒரு சக்தி வாய்ந்த ஓட்டோமேஷன் அம்சத்தை பார்க்கலாம். அது பல்க் சேல்ஸ் மற்றொரு நிறுவனத்திலிருந்து பர்ச்சேஸ் மாற்றும் வசதி. இதை பல்க் சாய்ப்பும் அதர் கம்பெனி SPPI என்றும் அழைக்கப்படுகிறது. உதாரணமாக போத் சப்ளாயர் மற்றும் பாயர் இருவரும் அலைன் புக்ஸ் மென்பொருளை பயன்படுத்துகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். இத்தகைய சந்தர்ப்பங்களில் உங்கள் விற்பனையாளர் கணினியில் சேல்ஸ் இன்வாய்ஸ் உருவாக்கும் போது அதற்கான பர்ச்சேஸ் நீங்கள் உங்கள் கணினியில் கையால் உருவாக்க வேண்டியிருக்கும். இது நேரம் அதிகமாக எடுத்துக்கொள்ளும் மற்றும் தவறுகள் ஏற்படும் வாய்ப்பு அதிகம் இருக்கும். இதற்கு தீர்வாக அலைன் புக் ஒரு சிறந்த ஒருங்கிணைப்பு அம்சத்தை வழங்குகிறது. இதன் மூலம் உங்கள் சேல்ஸ் நேரடியாக உங்கள் பர்ச்சேஸ் இறக்குமதி செய்ய முடியும். இது எப்படி செயல்படுகிறது என்பதை புரிந்துகொள்வோம். முதலில் இரு நிறுவனங்களும், அதாவது வாங்குபவர் மற்றும் விற்குபவர், ஒருமுறை ஒருங்கிணைப்பு செயல்முறையை முடிக்க வேண்டும். ஒருங்கிணைப்பைத் தொடங்க உள்ள கான்ஃபிகரேஷன் மெனுவுக்கு செல்லவும்.
கம்பெனி செட்டப்பை கிளிக் செய்யவும், பின்னர் இன்டெகிரேஷன் தாவலை தேர்ந்தெடுக்கவும். அலைன் புட்ஸ் இன்டெகிரேஷன் பகுதி தெரியும் வரை கீழே ஸ்க்ரோல் செய்யவும். இப்போது ரெஜிஸ்டர் நாவ் பட்டனை கிளிக் செய்யவும். இங்கே உங்கள் கம்பெனி உள்ளிட. இந்த படிக்கு முன்பாக உங்கள் மென்பொருளில் கஸ்டமரை உருவாக்கியிருக்க. அதை செய்ய சேல்ஸுக்கு சென்று கஸ்டமர் தாவலை பயன்படுத்தி கஸ்டமரை உருவாக்கவும். கஸ்டமர் உருவாக்கப்பட்ட பிறகு பதிவு படிவத்தில் உங்கள் கம்பெனி உள்ளிடவும். இந்த ஒருங்கிணைத்திற்கான கஸ்டமரை தேர்ந்தெடுக்கவும். இறுதியாக சேவ் ஐ கிளிக் செய்யவும். உங்களும் அவர்களின் அலைன் புட்ஸ் மென்பொருளில் இதே படிகளை பின்பற்றுவார்கள். அவர்கள் தங்களது இன்டெகிரேஷனுக்கு சென்று உங்கள் கம்பெனியை பதிவு செய்து உங்களுக்காக வெண்டரை உருவாக்குவார்கள். இரு பக்கங்களும் பதிவு செயல்முறையை முடித்த பிறகு நீங்கள் இப்போது அவர்களின் செயலை உங்கள் பர்ச்சேஸ் ஆக இறக்குமதி செய்யலாம். அதை செய்ய பல்க் ஜாரின் பர்ச்சேஸ் மெனுவுக்கு செல்லவும். புல்சாயி ப்ரோம் அதர் கம்பெனி எஸ்பாய் என்ற விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். விற்பனையாளர் நிறுவனத்தை பட்டியலில் இருந்து தேர்ந்தெடுத்து நீங்கள் இறக்குமதி செய்ய விரும்பும் மாதத்தை தேர்வு செய்து ஓகே பொத்தானை கிளிக் செய்யவும். அந்த மாதத்திற்கு உங்கள் சப்ளாயர் உருவாக்கிய அனைத்து செயலையும் சிஸ்டம் இப்போது கொண்டு வரும். நீங்கள் இறக்குமதி செய்ய விரும்பும்க்கு அருகிலுள்ள செக்களை தேர்வு செய்து சேவ் ஐ கிளிக் செய்தால் போதும். தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து களம் இப்போது உங்கள் சிஸ்டமில் பர்ச்சேஸ் இன்வாய்ஸஸ் ஆகஸ்ட் தானாகவே சேமிக்கப்படும். இவ்வசதி இரு தரப்பினரும் அலைன் புட்ஸ் பயன்படுத்தும் வணிகங்களில் மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. இது பர்ச்சேஸ் ஐ கைமுறையாக உள்ளிட வேண்டிய தேவையை நீக்கி நேரத்தை சேமிக்கிறது, தவறான அளவு அல்லது விகிதம் போன்ற பிழைகளை குறைக்கிறது, வாங்குபவர் மற்றும் விற்பனையாளர் இருவருக்கும் பொருந்தும் இன்வாய்ஸஸ் இருப்பதை உறுதி செய்கிறது, மேலும் விரைவான ஒப்பீடு மற்றும் துல்லியமான கணக்கீட்டிற்கு உதவுகிறது. இப்போது அடுத்த வசதியான பில்க்கு செல்லலாம். அலைன் புட்ஸில் உள்ள பில் பேமெண்ட் பகுதி உங்கள் சப்ளையர்களுக்கு நீங்கள் செய்த அனைத்து பணப்பரிவர்த்தனைகளையும் பதிவு செய்ய பயன்படுத்தப்படுகிறது. எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் உங்கள் விற்பனையாளரிடமிருந்து பொருட்கள் வாங்கி அந்த பணம் செலுத்தியதை பதிவு செய்ய வேண்டுமெனில் இந்த நீங்கள் பயன்படுத்துவீர்கள். ஒரு பில் பேமெண்ட் உருவாக்க நீங்கள் பணம் செலுத்தும் ஐ தேர்ந்தெடுக்கவும், பின்னர் ஐ தேர்வு செய்யவும். இது பேங்க் அக்கவுண்ட் அல்லது கைலேஜர் ஆகஸ்ட் இருக்கலாம். பணம் செலுத்தும் முறையைப் பொறுத்து செலுத்தும் தொகையை உள்ளிடவும். நீங்கள் வங்கியின் மூலம் பணம் செலுத்தினால் செக் எண்ணையும் உள்ளிடலாம். பணம் செலுத்தும் தேதியைத் தேர்ந்தெடுக்கவும். இப்போது இந்த படத்தை சப்ளையரின் இன்வாய்ஸ்களுக்கு எதிராக சரிசெய்யும் போது உங்களுக்கு 2 விருப்பங்கள் உள்ளன. முதல் விருப்பம் தானாக சரிசெய்தல் ஓட்டோ அட்ஜஸ்ட்மெண்ட். இந்த விருப்பத்தை தேர்ந்தெடுத்தால் மென்பொருள் தானாகவே பணத்தை மிகப் பழைய நிலுவை இன்வாய்ஸ்களுக்கு முதலில் சரிசெய்யத் தொடங்கும். இதனால் பில்கள் காலவரிசைப்படி பழையதிலிருந்து புதியது வரை தீர்க்கப்படுவதை உறுதி செய்யும். இது நேரத்தை மிச்சப்படுத்தும் மற்றும் நிலுவை பணங்களை முறையாக தீர்க்கும் ஒரு முறையை வழங்குகிறது. இப்போது பணத்தை சரிசெய்யும் இரண்டாவது முறையான கைமுறையான சரிசெய்தல் மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி பேசலாம். நீங்கள் கொடுக்கப்பட்ட புலத்தில் பணம் செலுத்தும் தொகையை கைமுறையாகவும் உள்ளிடலாம். நீங்கள் தொகையை உள்ளிடும்போது அந்த தொகைக்கு ஏற்ப பில்கள் வரிசைப்படி தானாகவே சரிசெய்யப்படத் தொடங்கும். உதாரணமாக, நீங்கள் 6700 ரூபாய் எனத் தொகையை உள்ளிடினால் முதல் இன்வாய்ஸின் மதிப்பு 1062 ரூபாய் என்றால் மென்பொருள் முதலில் அந்த 1062 ரூபாயை முதல் இன்வாய்ஸுக்கு தானாகவே பயன்படுத்தும். பின்னர் மீதமுள்ள தொகையை அடுத்த இன்வாய்ஸ்களுக்கு வரிசையாக பயன்படுத்தும். நீங்கள் எந்த இன்வாய்ஸை கைமுறையாக கிளிக் செய்தாலும் அந்த குறிப்பிட்ட பில்லுக்கான பணம் செலுத்தும் தொகை தானாகவே நிரப்பப்படும். நீங்கள் திரையை வலப்புறம் ஸ்க்ரோல் செய்தால் ரொக்கம் தள்ளுபடி, கிளை, வரிவிலக்கு மதிப்பு, மொத்தம் சரிசெய்யப்பட்ட தொகை போன்ற கூடுதல் விவரங்களை பார்க்கலாம். குறிப்புகள் ரிமார்க்ஸ் உள்ளிட. ரிமார்க் புலத்தில் கிளிக் செய்தால் மென்பொருள் அந்த விவரங்களை தானாகவே நிரப்பும். உங்களிடம் ஏதேனும் ஆதாரமாகும் கட்டண ஆவணம் இருந்தால் அதை அட்டைமெண்ட் தாவலை பயன்படுத்தி இணைக்கலாம். கீழ்ப்பகுதியில் நீங்கள் தேர்ந்தெடுத்துள்ள மொத்த பில்களின் எண்ணிக்கை மற்றும் மொத்தம் சரிசெய்யப்பட்ட தொகை ஆகியவற்றை விரைவாக சுருக்கமாக காணலாம். ஆட்டோ அட்ஜஸ்ட்மெண்ட் அல்லது மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் எதை தேர்ந்தெடுத்தாலும் உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப ஒரே திரையில் பல பில்களை எளிதாக சரிசெய்யலாம். எல்லா விவரங்களும் உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு சேவ் பட்டனை கிளிக் செய்து கட்டணத்தை சேமிக்கலாம். சப்ளையர்களுக்கு செய்யப்பட்ட அனைத்து கட்டணங்களையும் பார்க்க ஓபன் பட்டனை கிளிக் செய்து தேதிக்காலம் அல்லது காலப்பகுதியை தேர்ந்தெடுத்து ஓகே என்பதை கிளிக் செய்யவும். தேர்ந்தெடுத்த காலப்பகுதியில் செய்யப்பட்ட அனைத்து கட்டணங்களின் பட்டியலை இப்போது நீங்கள் காணலாம். இப்போது அடுத்த அம்சமான கட்டண நிலுவைகள் பேமெண்ட் டியூஸ் பற்றி பார்க்கலாம். கட்டண நிலுவைகள் என்பது அலைன் புட்ஸ் வழங்கும் மிகவும் சக்தி வாய்ந்ததும் நேரத்தை மிச்சப்படுத்தும் அம்சமாகும். இந்த கருவி மூலம் ஒவ்வொன்றாக தனித்தனியாக செயல்படுத்தாமல்
பல்வேறு விற்பனையாளர்களுக்கு ஒரே நேரத்தில் கட்டணங்களை செலுத்தலாம். இது எப்படி செயல்படுகிறது பார்ப்போம். முதலில் நீங்கள் எந்த லெக்சரில் இருந்து கட்டணம் செலுத்துகிறீர்கள் என்பதை தேர்ந்தெடுக்கவும். ரொக்கம் வங்கி. பிறகு கட்சிக் குழுவைத் தேர்ந்தெடுக்கவும். உதாரணமாக சன்டே கிரெடிட்டர். தேர்ந்தெடுத்த குழுவின் அடிப்படையில் அதனுடன் தொடர்புடைய அனைத்து விற்பனையாளர்களும் பட்டியலில் தோன்றும். கட்டண வகையைத் தேர்ந்தெடுக்கவும். குறிப்பிட்ட விலை குறிப்புகளுக்கு எதிராக கட்டணம் செலுத்த பில்டபில் அல்லது குறிப்பிட்ட பில்களைத் தேர்ந்தெடுக்காமல் கணக்கில் கட்டணம் செலுத்த அக்காக் என்பதைத் தேர்ந்தெடுக்கலாம். பில்டபில் முறையில் தேர்ந்தெடுத்த விற்பனையாளர்களின் நிலுவையில் உள்ள அனைத்து விலை குறிப்புகளும் கணினி காட்டும். இதில் நீங்கள் விரும்பிய பில்களைத் தேர்ந்தெடுத்து கட்டணம் செலுத்தலாம். அக்காத் முறையில் ஒவ்வொரு விற்பனையாளருக்கும் செலுத்த வேண்டிய மொத்த தொகையை மென்பொருள் காட்டும். ஆனால் தனித்தனி விலை குறிப்புகளை காட்டாது. மொத்தத் தொகை கட்டணங்களுக்கு இது சிறந்தது. நீங்கள் விற்பனையாளர்களை கைமுறையாகவும் வடிகட்டலாம். உங்கள் தேவைக்கேற்ப ஒரே விற்பனையாளர் அல்லது பல விற்பனையாளர்களைத் தேர்ந்தெடுக்கலாம். விற்பனையாளர்களையும் விலைக்குறிப்புகளையும் தேர்ந்தெடுத்த பிறகு ஓகே பொத்தானை கிளிக் செய்யவும். உடன்பாடான அனைத்து பில்களும் திரையில் தோன்றும். நீங்கள் கட்டணம் செலுத்தும் விலைக்குறிப்புகளை செக் பாக்ஸில் குறிவைத்து தேர்ந்தெடுக்கவும். மொத்த கட்டணத் தொகையை பரிசீலித்து பின்னர் சேமிக்க கிளிக் செய்யவும். இவ்வாறு ஒரே திரையில் இருந்து பல விற்பனையாளர்களுக்கான பல விலைக்குறிப்புகளுக்கு எளிதாக கட்டணம் செலுத்தலாம். இப்போது அடுத்த அம்சமான ஆன்லைன் கட்டணத்திற்கு செல்லலாம். அலைன் புக்ஸ் நிறுவனத்தின் தானியங்கி மற்றும் வங்கி ஒருங்கிணைப்பில் உள்ள வலுவான உறுதிப்பாட்டின் ஒரு பகுதியாக நீங்கள் இப்போது மென்பொருளிலிருந்தே நேரடி ஆன்லைன் கட்டணங்களை விற்பனையாளர்களுக்கு செய்யலாம். அலைன் புக்ஸ் HDFC வங்கி, ICICI வங்கி, ஆக்சிஸ் வங்கி, SBC வங்கி உள்ளிட்ட முன்னணி வங்கிகளுடன் ஒருங்கிணைப்பை ஆதரிக்கிறது. உங்கள் வங்கி வெற்றிகரமாக ஒருங்கிணைக்கப்பட்டதும் ஆன்லைன் கட்டணத் தாவலை செல்லலாம். விற்பனையாளரும் தொகையும் தேர்வு செய்து உங்கள் வங்கி கணக்கிலிருந்து நேரடியாக கட்டணம் செலுத்தலாம். தனியாக வங்கி இணையதளத்தில் உள்நுழைய தேவையில்லை. இது நேரத்தை மட்டும் சேமிக்காமல் கட்டணங்களின் மேல் சிறந்த கட்டுப்பாட்டையும் தானாகவே எம்ஜர் புதுப்பிப்பையும் பாதுகாப்பான வங்கி பரிவர்த்தனைகளையும் உறுதி செய்கிறது. இப்போது வாங்கும் தொகுதி மாடியூலில் கடைசி அம்சமான வாங்கும் திட்டத்தை ஆராயலாம். வாங்கும் திட்டம் விற்பனை இலக்கு திட்டத்தைப் போலவே செயல்படுகிறது. ஆனால் விற்பனைக்கான இலக்கை எட்டிய விற்பனையாளரை பரிசீலிப்பதற்கு பதிலாக சப்ளையரிடமிருந்து வாங்கும் இலக்கை எட்டிய உங்கள் முகவர்களுக்கு நீங்கள் பரிசீலிக்கிறீர்கள். உதாரணமாக ஒரு முகவர் ஒரு மாதத்தில் 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வாங்குதலை ஏற்பாடு செய்ய உதவினால் அவருக்கு 3% கமிஷன் அல்லது சிறப்பு ஊக்கத்தொகை வழங்க விரும்பலாம். இந்த முழு செயல்முறையையும் அலைன் புக்ஸில் உள்ள வாங்கும் திட்ட அம்சத்தை பயன்படுத்தி நிர்வகிக்கலாம். இது எப்படி செயல்படுகிறது என்று பார்க்கலாம். டிக்கெட் டெம்ப்ளேட் தாவலில் உள்ள திராட்டவன் மெனுவை கிளிக் செய்து ஐன் என்பதை தேர்வு செய்யவும். இப்போது உங்கள் திட்டத்திற்கு ஒரு பெயர் கொடுங்கள். உதாரணமாக புதிய திட்டம். கணினி தானாகவே திட்டக் குறியீட்டை உருவாக்கும். எதிர்காலத்தில் திட்டத்தை செயலிழக்கச் செய்ய விரும்பினால் இணைக்குது என்ற செக்பாக்ஸை குறிக்கவும். இந்த திட்டத்தை அனைத்து முகவர்களுக்கும் பொதுவான இலக்காக பயன்படுத்தலாம் அல்லது ஒவ்வொரு முகவருக்கும் தனித்தனியாக இலக்கு விலை அமைக்கலாம். உங்கள் வணிகம் பல கிளைகளில் இயங்கினால் இந்த திட்டம் ஒரு குறிப்பிட்ட கிளைக்கு மட்டுமே பொருந்த வேண்டும் என்றால் பிரான்ச் ஸ்பெசிபிக் என்ற விருப்பத்தை தேர்வு செய்யவும். அடுத்து இந்த இலக்கு யாருக்காக என்பதை தேர்வு செய்யவும். இது ஒரு முகவர், ஒரு விற்பனையாளர் அல்லது ஒரு கட்சி வகை ஆகியவற்றுக்காக இருக்கலாம். பின்னர் இலக்கு எதனை அடிப்படையாக கொண்டது என்பதை தேர்வு செய்யவும். திட்டத்தை மொத்த தொகை, குறிப்பிட்ட பொருட்கள், பொருள் குழுக்கள் அல்லது குறிப்பிட்ட பிராண்டுகள் ஆகியவற்றில் பயன்படுத்தலாம். அதற்குப் பிறகு இலக்கு வகையை வரையறுக்கவும். அது அளவு, டேக்கிங் அளவு, மொத்த பேக்கிங் அளவு, பில் தொகை அல்லது வரிவிலக்கு மதிப்பு ஆகியவற்றில் அடிப்படையாக இருக்கலாம். இப்போது கால அளவை அமைக்கவும். நீங்கள் மாதம், காலாண்டு அல்லது தனிப்பயன் கால திட்டங்களை உருவாக்கலாம். பின்னர் சாப்பிளின் எண்ணிக்கையை தேர்வு செய்யவும். உதாரணமாக நீங்கள் 50,000 ரூபாயை அடைந்தால் 2% ஊக்கத்தொகையும் 1,00,000 ரூபாயை அடைந்தால் 5% ஊக்கத்தொகையும் வழங்க விரும்பினால் பல ஸ்டாக்களை அமைக்கலாம். மேலும் ஊக்கத்தொகை எவ்வாறு கணக்கிடப்படும் என்பதை தேர்வு செய்யவும். அது நிர்ணயிக்கப்பட்ட தொகையா அல்லது யூனிட் அல்லது அளவுக்கு சதவீதமாகவா என்பதை தேர்வு செய்யவும். எல்லாம் முடிந்ததும் சேமி பட்டனை கிளிக் செய்யவும். திட்டத்தை பயன்படுத்த உருவாக்கப்பட்ட திட்டத்தை கிளிக் செய்து ஓகே என்பதை கிளிக் செய்யவும். இப்போது ஏஜெண்டின் பெயரும் இலக்கு காலப்பகுதியையும் தேர்வு செய்து பின்னர் டிஸ்பிளே என்பதை கிளிக் செய்யவும். இப்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏஜெண்டுக்கும் காலப்பகுதிக்கும் திட்ட இலக்கு கிரிக் காண்பிக்கப்படும்.
உதாரணமாக, ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் 5,000 ரூபாய் இலக்கையும் 500 ரூபாய் ஊக்கத்தொகையையும் அமைக்கலாம். இந்த முறையில் ஒவ்வொரு ஏஜெண்டுக்கும் ஒவ்வொரு காலப்பகுதியிலும் தெளிவான இலக்கும் பரிசும் இருக்கும். அமைப்புகள் முடிந்ததும் சேமி என்பதை கிளிக் செய்யவும். இப்போது நீங்கள் ஒரு வாங்கும் பில் உருவாக்கும் போது பில் ஏஜெண்டை தேர்வு செய்ய மட்டும் போதும். நீங்கள் அமைத்த திட்டத்தின் அடிப்படையில் அமைப்பு தானாகவே ஊக்கத்தொகை அல்லது கமிஷனை கணக்கிடும். திட்ட செயல்திறனை பார்க்கவும் கண்காணிக்கவும் வாங்கும் தொகுதி, வாங்கும் திட்டம், திட்ட மதிப்பீடு என்பவற்றுக்குச் செல்லவும். இங்கே திட்டம், ஏஜெண்டின் பெயர் மற்றும் காலப்பகுதியை தேர்வு செய்யவும். பின்னர் டிஸ்பிளே என்பதை கிளிக் செய்யவும். நீங்கள் இலக்கு மதிப்பு, உண்மையான வாங்கல், கணக்கிடப்பட்ட ஊக்கத்தொகை ஆகியவற்றைக் காண முடியும். இந்த ஏஜெண்டிற்காக எங்கள் டெமோவில் எந்த வாங்கும் பிலும் உள்ளிடப்படவில்லை என்பதால் இப்போது புலன்கள் காலியாக உள்ளன. ஆனால் நீங்கள் ஏஜெண்ட் பெயர்களுடன் வாங்கும் பில்களை பதிவு செய்யத் தொடங்கினால் இந்த மதிப்பீட்டில் திரை தானாகவே செயல்திறனை உங்களுக்குக் காட்டும். அதனால் பயன்படுத்தி ஏஜெண்ட் வாரியாக வாங்கும் ஊக்கத்தொகைகளை நிர்வகிக்கவும், முன்னேற்றத்தை கண்காணிக்கவும், செயல்திறனை விருதளிக்கவும் எப்படி முடியும் என்பதைக் கண்டோம். இதனுடன் அலாயின் புட்ஸில் வாங்கும் தொகுதி முழுவதையும் நாம் முடித்துவிட்டோம். விற்பனையாளர் மேலாண்மை, வாங்கும் ஆர்டர்கள், ஜிஆர்என்ஏஸ், வாங்கும் பில்கள், திருப்பி அனுப்புதல் மற்றும் டெபிட், கிரெடிட் நோட்கள், தொகுதி இன்வாய்ஸின், ஆன்லைன் கட்டணங்கள் மற்றும் இறுதியாக வாங்கும் திட்டங்கள் என அனைத்தையும் நாம் கையாளுந்துள்ளோம். இந்த விரிவான பயிற்சியை பார்த்ததற்கு நன்றி. பயன்படுத்தி உங்கள் வாங்கும் செயல்பாடுகளை மேலும் திறமையாக நிர்வகிக்க இது உங்களுக்கு உதவும் என்று நம்புகிறோம்.